டாக்ஸிலாம் ரோபோட் டாக்ஸி ஆகிடும், டிரைவரே இருக்க மாட்டாங்க. நம்ம போய் உட்காந்து எங்கே போகணுன்றதை சொல்லிட்டோம்னா அது கொண்டு போய் விட்டுரும், அதுவே நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கும். இதெல்லாம் ஃப்யூச்சர் ட்ரூத். அது மாதிரி இந்த ஏஐ கண்டுபிடிச்சதுனால உலகம் முன்னேறும். ஆனால் அது எப்படி முன்னேறுதுன்னா, ஏஐயை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ எனேபிள்டு பர்சன்ஸ் வில் வின். யூடியூப், இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் இந்த டைம் பாஸ்ன்ற வார்த்தையே இல்லை. யாரைப்பாரு ஸ்க்ரீன்லேயே பிஸியாக இருக்காங்க. தே பிகம் அடிக்டட். இந்த வாரன் பஃபெட் சொல்கிறதே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ ஒரு 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 ரூபா வட்டின்னு வச்சுக்கிங்க. அதை காம்பவுண்டிங் எஃபெக்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 124 ரூபாயிலேருந்து 128 ரூபாய்க்கு ஆகிடும். நான் பணத்தை சம்பாதிப்பதன் மூலியமாக புத்திசாலி என்று ப்ரூவ் பண்ணல. முட்டாள் கூட பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் புத்திசாலி தான் பணத்தை பத்திரமாக வச்சுருக்க முடியும். ஒரு சலூன் வைக்கணுன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பீங்க. அவங்களுக்கு சலூன் பிஸ்னஸை பற்றி தெரிய வேணாம், தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா நமக்கு ப்ராப்ளம். லெட் அஸ் ஃபாலோ த வின்னர்ஸ். வெற்றி பெற்றவர்களை பின்பற்றுவதில் நான் மன்னன். ஆமாம், அவங்க எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்பேன். லெட் மீ லேர்ன் ஃப்ரம் த வின்னர். ஐஓக்கு போங்க. ஸோ உங்கள் VO2 Max உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. ஹெல்த் இன்க்ரீஸ் ஆனதே ஒரு 10 கோடிக்கு சமம் சார். வெல்த் இல்லாமல் ஹெல்த் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, ஆனால் ஹெல்த் இல்லாமல் வெல்த் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இப்போ ஃபேமிலி டாக்டர்ன்ற கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு சார். பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று எனது இனிய நண்பர் CKK அவர்களை உடன் ஒரு கலந்துரையாடல். அவருடைய 60வது பிறந்த நாள் விழாவிற்கு அவர் என்னை கூப்பிடவில்லை. கூப்பிடாததற்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு தண்ணி பழக்கம் இல்லாததினால் அவர் தண்ணி போடும் நண்பர்களை மட்டுமே கூப்பிட்டு சிறப்பாக அவர் 60வது பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறமாக அவருக்கு 95வது வயது பிறந்த நாள் வரை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு கலந்துரையாடலுக்குத்தான் இன்று மாலை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் சார், ரொம்ப நன்றி. எப்படி உங்கள் பார்ட்டி போச்சு? பார்ட்டி பிரமாதமாக போச்சு சார். வெரி குட். ஆமாம், அடுத்த பார்ட்டிக்கு நீங்களும் வந்துடணும் சார். நீங்கள் அடுத்த வருடத்து பார்ட்டியில் இருந்து ஆல்கஹால் சர்வ் பண்ணலன்னா ஓகே, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். நீங்கள் இந்த 60 வயசு ஆனதில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப உங்களை ஒரு 1.5 வருஷமாக உங்களை கூட அதிகமாக நேராக பார்த்து பழகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன். நான் ஒரு 10-15 வருஷமாகவே என்னுடைய வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 85 கிலோ இருந்தேன் சார். அப்போ ஜிம்மு ஜாயின் பண்ணேன், 90 ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணேன், 95 ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே 105 வந்துட்டேன். எங்கள் வீட்டில் என் மனைவியிலேருந்து எல்லாருமே எங்கள் அண்ணா எல்லாருமே வெல்விஷர்ஸ்லாம் வெயிட் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் உங்களை சந்தித்தேன். எனக்கு 2 விஷயத்தை 2 இல்லை 3 விஷயம் நான் சொல்லுவேன். நான் உங்களுடைய இந்த 1.5 வருஷம் உங்களோட பழகிறதுல என்னுடைய லைஃப் நிறையா விஷயத்தில் மாறிடும். ஒன்று அந்த ஐஓ டெஸ்ட் எடுத்தோம், பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை என்னுடைய ஃபிசிஷியன்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் கொடுத்த உடனே அவர் எழுந்து நின்றுட்டார். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டை எங்கேயுமே பார்த்ததில்லை. இந்த ரிப்போர்ட்டை பார்க்காம நான் உனக்கு கன்சல்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஃபைனர் பாயிண்ட்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு இப்போ உனக்கு ஃபைனர் பாயிண்ட்ஸ் எப்படி உனக்கு கைட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கே எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ தான் நான் அந்த ஐஓ அந்த பிளட் ரிப்போர்ட்டோடைய அந்த பவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன ஒரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி 105லேருந்து 100க்கு வந்தேன், 100லேருந்து 95க்கு வந்தேன், 90 இப்போ 85க்கு வந்துட்டேன். அதனால் ரொம்ப நன்றி. அடுத்த 5 கிலோ தட் இஸ் மை டார்கெட். இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நானும் நம்பினேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் நம்பினாங்க. அதை உடைச்சது உங்களோட சேர்ந்து அந்த ஹெல்த் ஏன் முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக சார், நீங்கள் 105லேருந்து 85 கிலோ வந்ததுக்கு உங்களை தான் பாராட்டணும். ஏனென்றால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவதற்கான எல்லா ஹெல்ப்பையும் செய்யக்கூடிய ஒரே ஆள் நீங்கள் தான். உங்களுக்கு இப்போ இந்த பார்வையாளர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டுமானால் உங்கள் மனதை மாற்ற வேண்டும். சேஞ்ச் யுவர் திங்கிங் அண்ட் சேஞ்ச் யுவர் லைஃப். உங்கள் மனமாற்றத்திற்கு வேண்டுமானால் நான் காரணமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உடல் மாற்றத்திற்கும் உங்கள் வாழ்க்கை வளத்திற்கும் காரணம் நீங்கள் தான். இருந்தாலும் நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவைப்படுது இல்லை சார்? அந்த எக்ஸ்பர்ட் சொல்ல உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை.
அந்த ஆலோசனைக்கு நீங்கள் 100 மார்க்கு கொடுக்க வேண்டாம், ஒரு 2 மார்க்கு 3 மார்க் கொடுத்தா போதும். ஏன்னா ஆலோசனையை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க தவறினால் நீங்கள் முன்னுக்கு வர மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கோல் இருந்தது, என்னுடைய ஹெல்த்தை ஃபிக்ஸ் பண்ணணும் 85 கிலோவுக்கு. ஸோ அந்த கோலுக்குரிய ஆலோசனையை கேட்டவுடனே நீங்கள் நடந்தீங்க. இதில் நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில், ஆக்சுவலாக வெயிட் லாஸ்ன்னு சொல்வது தவறு, உங்கள் ஃபேட் லாஸ் ஜேர்னி. ஃபேட் லாஸ் ஜேர்னி வந்து எனக்கு வந்து ஃபேட் லாஸ் மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னோடய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் ஸ்லீப் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது வந்து வெறும் வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, இது ஓவரால் ஹெல்த்தே வந்து ஐ ஃபீல் மச் பெட்டர். அந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் என்ன நான் பண்ணணும்னு எனக்கு தெரியாமல் நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். நான் அதை வந்து அந்த ஒரு ட்ராக் போட்டு அந்த கைடன்ஸு அந்த அந்த டிசிப்ளினில் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ட்ராக் கொடுத்தீங்க. ஓகே, அதுதான் அந்த ஸோ உங்கள் வெற்றிக்கு காரணம் 2. நீங்கள் சரியாக தூங்க ஆரம்பிச்சிங்க, அப்புறம் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிங்க, டெய்லி கரெக்டாக தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்க, அப்புறம் சூரியனை பார்க்க சொன்னீங்க. ஆமாம், அது சூரியனை வந்து 30 செகண்ட்ஸ் பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து வெயிட்டு, இப்போ என்னுடைய வெயிட் எக்ஸசைஸ் இஸ் தி பெஸ்ட் மல்டிவிட்டமின் டேப்லெட் மாதிரி. உங்கள் வாழ்க்கை நன்றாக அமையணுன்னா எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறோம். எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு மசில் கிடைக்கும். நீங்கள் இந்த மசில் போடு விசில் போடுன்னு ஒரு வீடியோவில் பேசியிருந்தீங்க. இல்லை சார், நான் இந்த கிரிக்கெட்டில் பார்க்குறவங்க எல்லாம் விசில் போடுன்னாங்க, அதுக்காக மசிலையும் போட்டு விசில் போடு அப்படின்னு சொன்னேன். இப்போ மசில் போட்டால் மசில் வராது, ஆனால் மசில் போட்டதுக்காக நீங்கள் விசில் போட்டால் அது ஓகே. ஏன் இந்த மசில் போடணுன்னு சொல்கிறேன்னா சார், 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் 1 வருஷத்துக்கு 3% மசிலை நீங்கள் வாழ்வதற்காக அதை தானம் பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம், பட் உங்ககிட்ட இருக்கிறத தானே நீங்கள் கொடுக்க முடியும். ஆகையினால நீங்கள் முதல்ல மசில் போட்டிங்கன்னா 3% மசில் போட்டு சாக்கோபீனியா வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். சாக்கோபீனியான்னா யூ வில் லூஸ் மசில், அந்த மசில் வராமல் இருக்கணும். அதனால் இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஒன்று எங்களுக்கு இக்னரன்ஸு, இன்னொன்று அந்த சரியான டைமில் ஒரு 4-5 சேரும்போது தான் அதுக்கு எஃபெக்ட் வருது. நான் ஒன்று தனித்தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன், அதை நீங்கள் வந்து அது கொஹரண்ட்டாக சொல்லும் போது அதோடைய பவரே வந்து அதிகமாகிடுச்சு. ப்ளஸ் ரிசல்ட்டை பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் வந்துடுச்சு. இதுக்கு முன்னே நான் தப்பாக பண்ணி இது ஒரு சிலது கரெக்டாக தான் பண்ணுவேன், பட் எல்லாம் ஒன்றா இல்லை. நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து 2 பாயிண்ட்டு சார். ஒன்று வந்து மல்டிப்ளையர் எஃபெக்ட்டு, ஒன்று வந்து ஒரு விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணாமல் 1 வருடம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதுக்கு பேர் காம்பவுண்டிங் எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு 2 எஃபெக்டும் கிடச்சிது. அதாவது சரியான பழக்க வழக்கங்களினால் மல்டிப்ளையர் எஃபெக்டும், அதை தினசரி 1 வருடம் செய்ததினால் காம்பவுண்டிங் எஃபெக்டும் வந்தது. இந்த 2 எஃபெக்டும் இருக்கும்போது உங்களுக்கு நன்மை கிடைக்கிது. வேர்ல்டினுடைய பிக்கெஸ்ட்டு சீக்ரெட்டு வெல்த் பில்டிங்க்கு என்னென்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த வாரன் பஃபெட் சொல்கிறதே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி காம்பவுண்டிங் எஃபெக்ட். இப்போ ஒரு 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 ரூபா வட்டின்னு வச்சுக்கிங்க. ஓகே, அதை காம்பவுண்டிங் எஃபெக்டில் கால்குலேட் பண்ணிங்கன்னா 124 ரூபாயிலேருந்து 128 ரூபாய்க்கு ஆகிடும். அது அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கிறதுலே பெரிய. ஆமாம், ஒரு ஸோ எந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் டெய்லி பண்ண ஆரம்பிச்சிங்க, ஒரு 30 நிமிஷம் நடக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு 3 நாள் மசில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இல்லை 4 நிமிஷம் ஓடுறீங்க, இல்லை ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு விளையாடுறீங்க, டென்னிஸு, ஃபுட்பாலு, பேஸ்கெட் பால், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. பண்ணி உங்கள் ஹார்ட் பீட்டு உயரமாக போகணும், உயர்த்தணும். முதல்ல 2 ஃப்ளோர் நடக்கும்போதே எனக்கு வந்து மூச்சு வாங்கும் சார். இப்போ வந்து 5 ஃப்ளோர் கம்ஃபர்டபுளாக வந்து என்னால் நடக்க முடியுது. எல்லா இடத்துலையுமே எனக்கு வந்து அந்த ஹெல்த்து வந்து ஒரு ஃபிக்ஸான ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. அதனால் அடுத்த 5 கிலோவும் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ இந்த உரையாடலின் முக்கிய நோக்கமே சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 5 ஃப்ளோர் நடக்கணும்னு, இதையெல்லாம் நீங்கள் 95 வயசில் செய்யணும். ஆமாம், அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 60 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் தான். நீங்கள் 75 வயசுக்குள்ளே செய்யணும். ஏன்னா உங்கள் இதயம் வந்து வேலை செஞ்சால் அதுக்கு பேர் லைஃப் ஸ்பேன். உடல்நலை குறைவே இல்லாமல் இருப்பதற்கு பேர் ஹெல்த் ஸ்பேன். அதுக்கப்புறமா எவ்வளவு நாட்கள் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களோ அதுக்கு பேர் ஜாய் ஸ்பேன். ஸோ நீங்கள் இந்த ஜாய் ஸ்பேனை அனுபவிங்க, ஆனந்தமாக இருங்க. ஓகே, இப்போ இந்த ஹெல்த் ஸ்பேனும் ஜாய் ஸ்பேனும் பண்ணிட்டீங்கன்னா, ஜாமா ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியர்கள்
சராசரி 12.4 வருடங்களிலிருந்து 15 வருடங்கள் கஷ்டப்படுகிறார்கள் இறப்பதற்கு முன்னால். அவர்கள் 90 வயது இருக்கிறார்களா 80 வயது இருக்கிறார்களா என்று பிரச்சனை இல்லை. கடைசி 12 வருடங்கள்லேருந்து 15 வருடங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இதில் ஒரு அநியாயமான விஷயம் என்னென்னா, ஒரு நபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வயசு இருக்கும், அவங்க அப்பா வந்து சஃபர் பண்ணுறாரு, ஆனால் அந்த 50 வயசு பையனுக்கு தெரிய மாட்டேன்னுது நாமும் இப்படி தானே சஃபர் பண்ண போதோம்னு. அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறது இல்லை. நம்ம வீடியோவை பார்க்கறதுனால யாராவது 60 வயசு 65 வயசு 70 வயசு 75 வயசு இருந்தால் இப்போ இருந்து ஸ்டெபிலிட்டி ட்ரைனிங் எடுங்க. அப்போ தான் உங்கள் VO2 மேக்ஸை மெஷர் பண்ணுங்க, கிரிப் ஸ்ட்ரெங்த்தை மெஷர் பண்ணுங்க. VO2 மேக்ஸ்னா என்ன சார்? VO2 மேக்ஸ்னா எவ்வளவு உங்கள் உடம்பு ஆக்சிஜனை ஹேண்டில் பண்ணும், how much of carbon dioxide it will tolerate அப்படின்றது. அந்த VO2 மேக்ஸ் டெஸ்ட்டை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எடுங்க. அதில் ஆப்டிமம் லெவல் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. 4 நிமிஷம் ஓடுங்க. ஓகே, அதில் 4x4ன்னு ஒரு ட்ரைனிங் இருக்குது. 4 minutes நல்லா ஓடுங்க. ஓகே, உங்கள் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட சொல்கிறேன். 220 மைனஸ் யுவர் ஏஜ். 60 வயசுன்னா இப்போ 220ல் 60 கழிங்க, 160. அதில் 80, இப்போ 80 160ஆல் பெருக்கினீங்கன்னு வச்சுக்கிங்க 128. ஸோ 128 ஹார்ட் பீட் உங்களுக்கு வரா மாதிரி 128லேருந்து 140 வரா மாதிரி zone 2 வரும். அதில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் 4 மினிட்ஸுக்கு. ஓகே, அது மாதிரி 4 டைம்ஸு பண்ணி 5 டைம்ஸ் வீக் பண்ணீங்கன்னு வச்சுக்கிங்க, உங்கள் VO2 மேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறீங்களா, அது என்ன சார் கிரிப்? அது வந்து உங்கள் கைப்பிடி எவ்வளவு கைப்பிடிக்க முடியுது அப்படின்றது. அந்த கிரிப் ஸ்ட்ரென்த்தும் VO2 மேக்ஸும் தான் நீங்கள் உங்கள் லாஞ்சிவிட்டியை டிசைட் பண்ணுது. இந்த VO2 மேக்ஸ்ன்றது டெஸ்ட் எடுக்கிறது பிளட்டில் டெஸ்ட். பிளட் இல்லை, நீங்கள் ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறீங்க, நீங்கள் உங்கள் வாய் வழியாவோ மூக்கு வழியாவோ காற்று வரும். அந்த காற்றுல எப்படி கார்பன் டை ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து நீங்கள் இது வரைக்கும் VO2 மேக்ஸ் எடுத்தது சார். நாளைக்கு காலையில் ஐஓக்கு போங்க, உங்களுக்கு எடுக்க சொல்கிறேன். சரி. ஸோ உங்கள் VO2 மேக்ஸு ஓகே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமாம், ஹெல்த் இன்க்ரீஸ் ஆனதே ஒரு 10 கோடிக்கு சமம் சார். வந்து அது நீங்கள் 10 கோடிக்கு வேல்யூ பண்ணுறீங்க, நாங்கள் ஹெல்த்துக்கு வேல்யூவே இல்லை. என்ன சார், லைஃப் இஸ் ஈக்குவல் டு டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ லைஃப் இஸ் ஈக்குவல் டு மணி, பட் மணி இஸ் நாட் ஈக்குவல் டு லைஃப். ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. திஸ் இஸ் ஒன் ரேர் அக்கேஷன். ஸோ எல்லாருமே, இந்த பார்வையாளர்கள் எல்லாருமே நீங்கள் இந்த VO2 மேக்ஸை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே ஒன்றாலும் எடுங்க. அந்த VO2 மேக்ஸு இப்போ உங்களுக்கு குட் வரலன்னு வச்சுக்கிங்க, மனம் தளராதீர்கள். அதுக்கு இந்த 4x4 ட்ரைனிங் எடுங்க. அப்புறம் மசில் எக்ஸசைஸ் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, பண்ணிட்டு இதை பண்ணுங்க. அப்போதான் இந்த உறக்கம் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே. இந்த உறக்கத்தில் டீப் ஸ்லீப் எவ்வளோ இருக்குது, ரெம் ஸ்லீப் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, உங்கள் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எவ்வளோன்னு பாருங்க. அப்புறம் ரேட் ஆஃப் ப்ரீத்திங், அதாவது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை நீங்கள் மூச்சு எடுத்து விடுகிறீர்கள். அது வந்து இப்போ 8 முறை இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் 95 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருப்பீங்க. பட் இன்னும் உங்களுக்கு எடுக்கும்போது 14 18 வருதுன்னு வச்சுக்கிங்க. அதற்காக மூச்சு பயிற்சியை பழகுங்கள். அதுக்கு சிம்பிளான மூச்சு பயிற்சி இருக்கு. 1 to 5 கவுண்ட் பண்ணும்போது பிரீத் இன் பண்ணுங்க, அப்புறம் 1 to 6க்கு மூச்சை விடுங்க. இதை பண்ணீங்கன்னா 10 நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அந்த ப்ரீத்திங் கிட் ஒன்று கொடுத்தீங்கல்ல, ஆமாம், அதை பண்ணுங்க. அதை 120 தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்மா இருந்ததுன்னா கூட போயிடும். எவ்வளோ அது ஒரு சிம்பிளாக இருக்குது சார் அந்த கிட்டு. நானும் இது வரைக்கும் வந்து எத்தனையோ பொருள் பார்த்துருக்குறேன். அது வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன ஒரு இதனால் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், அது சிம்பிளாக இருக்கிறதுனால தான் யாருமே தமிழ்நாட்டில் ப்ரீத் பண்ண மாட்டேன்றீங்க. அதை காம்ப்ளிகேட்டடாக ஆக்கி கொடுத்தா தான் அதை பண்ணணுன்ற ஆசை வருது உங்களுக்கு. சிம்பிள், நீங்கள் கிட்டு கூட வாங்கணும்னு இல்லை, ஜஸ்ட்டு உட்காந்து 5 செகண்ட் 5.5 செகண்ட் ஆக்சுவலி நீங்கள் ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் 10 நிமிஷம் பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த யூடியூப்பில் போய் யோக நித்ரா NSDR நான் ஸ்லீப் டீப் ரெஸ்ட் அப்படின்னு ஆண்ட்ரூ ஹியூபர்மேன் போட்ட 20 நிமிஷம் வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். தூங்குறதுக்கு முன்னால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல வந்து சார் அந்த மூச்சு எப்படி இழுக்கிறது எப்படி விடுறதுன்னே தெரியாது. அதாவது வந்து மூச்சு உள்ளே இழுக்கும்போது எனக்கு வந்து வயிறு பெருசாகாமல் சின்னதாகச்சு, இன்டேக் வரும்போது அவுட்டேக் அந்த அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருந்தது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து
எப்போ நீங்கள் வந்து இப்போ அந்த வெளியே போகும்போது நம்ம வயிறு கம்மியாகணும் அப்படின்ற அந்த ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் டெக்னிக்கே வந்து ஒரு பெரிய ஒரு சூட்சமாக இருக்குது சார். இப்போ தான் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கல்ல, இதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கற்றுப்பாங்க. பேசிக்கலாக சார் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஓகே, உடல்நிலையை சரி பண்ண வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். எல்லா வெற்றிகளுக்கும் காரணம் முயற்சி. அந்த முயற்சிக்கு காரணம் தேவை. நம்ம ஹெல்த்தை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா மூச்சு பயிற்சின்றது முக்கியமான விஷயம். அதுக்கு காசு கிடையாது. 1 மணி நேரத்துக்கு 230 ml தண்ணி குடிக்கிறதுக்கு காசு கிடையாது. ஓகே, இதுக்காக மினரல் வாட்டர் தான் குடிக்கணும்லாம் இல்லை. சுத்தமான தண்ணி, வீட்டில் இருக்கிற தண்ணியே நீங்கள் குடிங்க. ஏன்னா நிறைய பாட்டில்டு வாட்டர் வீட்டில் இருக்க தண்ணிக்கு கம்பேர் பண்ணும்போது பாட்டில்டு வாட்டர் ஃபெயில் ஆகுது டெஸ்ட்டில். சாதாரண H2O வாட்டரே சாப்பிட்டா போதும். இதை சாப்பிடுங்க. அப்புறம் உறக்கம் இலவசம். மினிமம் எந்த வயசுலேயும் உங்களுக்கு 7 மணி நேரம் உறக்கம் தேவை. அந்த உறங்குவதில் ஒரு சூட்சமம் என்னென்னா, இரவு 12 மணிக்குள்ளே எவ்வளவு உறங்குகிறீர்களோ அதுக்கு வந்து 200% பெனிஃபிட். ஸோ அதனால் 9 மணிக்கெல்லாம் படுத்துக்குங்க. முடியலன்னா லேட்டஸ்ட் பை 10 o'clock. ஓகே, அப்போ தான் அந்த அறை வந்து இருட்டாக இருக்கணும். நான் எப்போவுமே ஆடம்பர வசதிகள் வேண்டியது இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே மட்டும் ஒரு ஏர் கண்டிஷனர் வாங்கிக்கிங்க. ஏன்னா தமிழ்நாடு சூடான தட்பநிலை. அந்த தமிழ்நாடுடைய ஹீட்டுனால ஒரு சராசர மனிதன் 7 வருடங்களை இழக்கின்றான். ஆகையினால நீங்கள் என்ன பண்ணுங்க, நைட்டில் மட்டும் ஏர் கண்டிஷன் ரூம்லேயோ அல்ல சில்லுன்னு இருக்கிற இடமா இருக்கிறது தூங்குங்க. பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் வந்து 19 டிகிரி டு 20 டிகிரி. ஒரு மெலிசான பெட்ஷீட்டை போத்திக்கிங்க. பாடியினுடைய ஹார்ட் ரேட்டையும் தூங்குறதுக்கு முன்னால் குறைங்க. அந்த ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான வழி. டபுள் பிரெத் எடுங்க. அதாவது ஒரு மூச்சு, அதுக்கப்புறம் அதை மொல்லமாக விடுங்க. இது மாதிரி ஒரு 6 முறை பண்ணிக்கிட்டால் உங்கள் ஹார்ட் ரேட்டு குறைஞ்சிடும். உறக்கத்துக்கு முன்னால் ஹார்ட் ரேட்டை குறைச்சிட்டிக்கிட்டா அந்த உறக்கம் சரியாக வரும். மெக்னீஷியம்னு ஸ்லீப்புக்கு நல்லதுன்றாங்களா சார்? அது என்ன சார்? மெக்னீஷியம்னு சொல்லாதீங்க. எய்தர் மெக்னீஷியம் தியானேட் குடிங்க நைட்டில் 2 grams. அதுவும் கூட உங்களுடைய கார்டிசாலை ராத்திரியில் குறைக்கிறதுக்கு எபிஜெனட்டின் தேவை. அது வந்து இந்த எபிஜெனட்டின் மாத்திரையாக சாப்பிடுங்க, இல்லைன்னா கெமோமைல் டீ போட்டுக்குங்க. நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட் கிளைசின் 5 grams போட்டுக்குங்க. உங்கள் பாடிக்கு 13 கிராம் கிளைசின் தேவை. ஆனால் உங்கள் பாடி 3 கிராம் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த கிளைசினை சாப்பிடுங்க. அது இல்லாமல் கிளைசின் வந்து அது கூட என்ஏசி மாத்திரை கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1800 மில்லிகிராம். அது என்ன பெனிஃபிட்னா அது குளுட்டத்தியானுடைய ப்ரீகஸ்டர். ஸோ உங்களுக்கு குளுட்டத்தியான் கிடைக்கும். குளுட்டத்தியான் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அது உங்கள் ஸ்கின் எல்லாம் சரியாக்கும், பாடியை சரியாக்கும், தலையில இருந்து கால் வரைக்கும் ஒர்க் பண்ணும். நிறைய ஸ்கின் க்ரீம்லாம் இன்றைக்கி வந்து சீரம்ஸ் எல்லாம் வந்து குளுட்டத்தியான் பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், பட்டு ஸ்கின்னு வந்து அவுட் சைடு. அதுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டாலே ஸ்கின்னு சரியாயிடும். ஸ்கின் வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு வெறும் குளுட்டத்தியான் மட்டும் பத்தாது. ஓகே, ஒமேகா 3 லெவல் பார்க்கணும், கொலாஜன் வேணும். அப்புறம் ஸ்கின் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் லார்ஜஸ்ட் ஆர்கன். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு நம்ம அது ஒரு தனி பாட்காஸ்ட்டில் பேசுவோம். ஓகே, பட் இப்போத்துக்கு ஒமேகா 3 சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. அந்த சூரியனை பார்க்கணும்னு சொல்கிறீங்களா? அது ஏன் சார்? அது வந்து 2 காரணத்துக்கு. உங்களுடைய ஐ வந்து பார்ட் ஆஃப் தி நியூராலஜிக்கல் சிஸ்டம். அந்த ஐயில் சூரியனை காலையில் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகும். அதுக்காக காலையில் சூரியனை நேராக பார்க்கணுன்னு கூட இல்லை, கண்ணாடி இல்லாமல் நீங்கள் காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் போயிட்டு வாங்க. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் வாக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த இஞ்சி ஜூஸையும் ஹிமாலயன் சால்ட்டையும் போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கி ஒரு 200 ml குடிங்க. அது வந்து இந்த GLP-1 லிவரை சரி பண்ணி அதில் இருக்க குளுக்கோகான், அந்த ஜிஞ்சரால் வந்து வில் ஹெல்ப் யூ டு ரெகுலேட் ஆல் தீஸ் திங்ஸ். நீங்கள் அந்த ஆலிவ் ஆயிலும் இப்போ வந்து நிறையா முதல்ல வந்து எனக்கு ஆலிவ் ஆயில் எப்படி சாப்பிடணும், ஏன் சாப்பிடணுன்னே தெரியாது. இப்போ இந்த சாலடாக இருக்கலாம், இல்லைன்னா தோசையாக இருக்கலாம், இட்லியாக இருக்கலாம், இப்போ எல்லாத்துக்கும் அந்த ஆலிவ் ஆயிலை போட்டு சாப்பிட்றோம். ஏன்னா 25 ml எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் சாப்பிட்டிங்கன்னா 40 பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அந்த ஆலிவ் ஆயில் வாங்கும்போது அது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துதா போர்ச்சுக்கல்லேருந்து வந்துதான் பார்த்து வாங்குங்க. இந்த 2 ஊரில் மட்டும்தான் ஆலிவ்ஸ் பறிச்ச 3 மணி நேரத்துக்குள்ளே ஆயில் ஆக்குவாங்க. மீதி ஊர்லெல்லாம் 24 மணி நேரம் ஆகுது. அதனால் அதில் ஹை பாலிஃபினால்ஸ் இருக்காது. அப்புறம் இந்த ஆலிவ் ஆயிலை வச்சு குக் பண்ணுறதை விட
இட்லி மேலே ஒரு 25 ml ஊற்றிக்கிங்க, அல்லது அந்த 25 ml ஆயில் அப்படியே குடிக்கலாம். குடிச்சிங்கன்னா 3 மாதத்தில் டெஸ்ட் பண்ணி பாருங்க, அதில் உங்களுக்கு 40 பயோமார்க்கர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் அந்த ஸ்லீப்பை பற்றி பேசும்போது ஒரு இதில் வந்து இந்த விமன் ரிக்வயர் மோர் ஸ்லீப் தென் மென் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன? ஆக்சுவலாக சில்ட்ரன் ரிக்வயர் மோர் ஸ்லீப் தென் மென் அண்ட் உமன். ஓகே. விமன் ஆல்சோ ரிக்வயர் ஸ்லீப். ஏன்னா தெரியாதனமாக முன்ன பெண் என்பவள் ஆணுக்கு அப்புறமாக உறங்கி ஆணுக்கு முன்னாலே எழுந்துக்கணும்னு சொல்லி அவங்க உறக்கத்தையும் கெடுத்துருந்தோம். ஒன்று வந்து ஹெல்த்து சார், ரெண்டாவது வந்து நான் உங்ககிட்ட வந்து கற்றுக்கினது வந்து வெல்த்து. நம்ம அதாவது வந்து அந்த மைண்ட் செட் ஆஃப் க்ரோத் மைண்ட் செட். ஏன் அதிகமாக ஆசைப்படணும், அதை வந்து அந்த அன்ரீசனபிள் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு சார் அன்ரீசனபிள் குரோத்துக்காக உங்களுக்கு அன்ரீசனபிள் ப்ராக்ரஸ் பண்ண சொன்னேன். ஆனால் அன்ரீசனபிள் ப்ராக்ரஸ் வரத்துக்கு யூ நீட் அன் அன்ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சார்? அன்ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டின்னா ஃபியூச்சர் ட்ரூத் மல்டிப்ளைட் பை ப்ரெசன்ட் இக்னோரன்ஸ். ஃபியூச்சர் ட்ரூத்து மல்டிப்ளைடு பை ப்ரெசன்ட் இக்னோரன்ஸ். ஆமாம். இப்போ உதாரணமாக ஃபியூச்சர் ட்ரூத்துன்றது 2035 நாம் யாரும் இந்த மாதிரி ரோட்டில் போய் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். ஓகே. விஓடி விடிஓ ஓகே நிறைய டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், அட்டானமஸ் வெஹிக்கிள்ஸ். டாக்ஸிலாம் ரோபோட் டாக்ஸி ஆகிடும், டிரைவரே இருக்க மாட்டாங்க. நம்ம போய் உட்காந்து எங்கே போகணுன்றதை சொல்லிட்டோம்னா அது கொண்டு போய் விட்டுரும், அதுவே நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்கும். ஓகே, இதெல்லாம் ஃபியூச்சர் ட்ரூத். பட் இஸ் இட் ட்ரூத் டுடே? இன்னைக்கு சாயங்காலம் அந்த வண்டியில் போக முடியுமான்னா இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் உண்மை. ப்ரெசன்ட் இக்னோரன்ஸ். இப்போ உதாரணமாக உங்களுக்கு கடைசி 15 வருஷம் நீங்கள் சஃபர் பண்ணாமல் இருக்கணும்னு வச்சுக்கிங்க. சஃபர்னா வீல் சேர்லேயோ இதுலேயோ உட்காந்துக்கிட்டீங்க, நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்தா அவங்க மனைவி தான் உங்களுக்கு தெரியல, டிமென்ஷியா சஃபரிங் ஸ்பேனில் இருக்கீங்க. இந்த சஃபரிங் ஸ்பேனுன்றது ஃப்யூச்சர் ட்ரூத்து. இது நமக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அது ப்ரெசன்ட் இக்னோரன்ஸ். இது மல்டிப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு போகிறீர்கள். இதுக்கு சொல்யூஷன் நாம் கண்டுபிடிக்கிறோம்னா அது அன்ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் அதுக்கு அந்த மைண்ட் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அன்ரீசனபிள் ப்ராக்ரஸ் வேணும்னா நமக்கு அந்த மைண்டு கிளாரிட்டியோடு இருந்தால்தான் அதை வச்சு போக முடியும். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் பிஸ்னஸ்லேயே வந்து எப்படி கிளாரிட்டி எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஏஐ அப்படின்றத வந்து உங்கள் அளவுக்கு வந்து அதை கரைச்சி குடித்து அதோடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன், அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லுவாங்க, அதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஏன் முக்கியம் எப்படி முக்கியன்றது. ஆக்சுவலாக சார் நான் ஏஐயை வந்து கதைக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை. இந்த ஏஐ எனேபிள்டு பீப்புள் வந்து they will win. AI will not replace anybody. ஏஐ என்றது மிஸ்டர் சிகேகே நீங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சோன்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க, இப்போ வந்து எல்லாம் பவர்லேயே மிஷின் ஓட்டுறோம், அதனால ப்ரொடக்ஷன் 1000 மடங்கு அதிகமாகி ஓவர் ப்ரொடக்ஷன் வரும்னாங்க. பட் ஆச்சா இல்லையா, எலக்ட்ரிசிட்டி வந்தது. இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? வைஃபை ஆஃப் பண்ணிட்டாக்கா எவ்வளோ பேர் சவுண்டு கொடுக்குறாங்க. ஓகே, ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் தானே கடலையே கடந்தோன்னாமா? அப்போ கரண்ட்டே இல்லையே, கடல் கடக்காமல் விட்டோமா? கடலை இப்போ சுலபமாக கிடைக்கின்றோம் எலக்ட்ரிசிட்டி இது பற்றி. அது மாதிரி இந்த ஏஐ வந்து கண்டுபிடிச்சதுனால உலகம் முன்னேறும். ஆனால் அது எப்படி முன்னேறுதுன்னா ஏஐயை புரிஞ்சுக்கிட்டு ஏஐ எனேபிள்டு பர்சன்ஸ் வில் வின். ஸோ ஏஐ இல்லாத பிஸ்னஸோ ஏஐ யூஸ் ஆகாத இடமோ எதுவுமே இருக்காது இந்த உலகத்தில்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். இப்போ 2040 கான்செப்ட் கால்டு ஜாப் வில் கோ அவே, எல்லாம் மைக்ரோ ஆண்டர்பிரனர் ஆகிடுவாங்க அப்படின்னு ஒரு 2035 எல்லோருமே சோலோபிரனராக தான் ஆவாங்க. எல்லாருமே புத்திசாலிகளாக ஆகிவிடுவார். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு சைடு ஹெல்த்து, இன்னொரு சைடு வெல்த்து, இன்னொரு சைடு வந்து டெக்னாலஜி. நோ டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் யூ டு கிரியேட் வெல்த். ஒரு காயினுக்கு 2 சைடு சார். ஒரு சைடு ஹெல்த்து, ஒரு சைடு வெல்த்து. அந்த காயினை அடைவதற்கு இன்னொரு காயின் இருக்கு. ஒரு சைடு டேஞ்சர், ஒரு சைடு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வாழ்க்கையில் எது ஆப்பர்ச்சுனிட்டி எது டேஞ்சர்னு தெரியக்கூடிய திறமை இருந்தால் போதும். ஓகே, நீங்க வின் பண்ணிடுவீங்க. இந்த ஹெல்த்தை வெல்த் இல்லாமல் ஹெல்த் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால்
ஹெல்த் இல்லாமல் வெல்த் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வெல்த் வரத்துக்கு உங்களுக்கு மூளை நன்றாக வேலை செய்ய வேண்டும். அயராமல் உழைப்பதற்கு உடல்நிலை ஒத்து கொடுக்க வேண்டும். மனநிலை வேண்டும். இந்த மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் என்ன வேண்டும்? ஹெல்த் வேண்டும். இந்த மனநிலையும் உடல்நிலையும் ஒன்று சேர்ந்து ஏஐயோடு வேலை செய்யும் போது பணம் கொட்டும். பணம் பண்றது ஒரு கலை, அவ்வளவுதான். ஸ்கில் டு மேக் மணி. அந்த கலை எல்லோரிடமும் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அதை உபயோகிப்பதில்லை. பிளாங்க் செக் மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஆமா, அந்த கலையினை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் எல்லோருமே வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு ஒரே விஷயம், முதல்ல ஆசைப்படுங்க, அப்புறம் எதையாவது விற்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன் விற்கணும்னு சொல்றீங்க? நான் சொல்ல சார், 40 இயர்ஸ் முன்னால, 40 இயர்ஸ் முன்னாலன்னு சொல்றதை விட 40 வருஷமா பண்ணாங்க. அது என்ன சொன்னாங்கன்னா, இந்த டேனியல் கான்மென் ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினார். அவர் சொன்னாரு, உனக்கு ஆசையும் விற்க கற்றுக்கொண்டால் அந்த ஆசை நிறைவேறும். அதுக்கு உனக்கு அதிர்ஷ்டம் துணை புரிய வேண்டும். சில பேருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும், ஆதலால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பண்றாங்க. ஸ்கில் பிளஸ் லக் is equal to success, but 30% more skill and tons of luck will make you great winning, extraordinary winning. அதான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாவே. ஃபார்முலா நான் சொல்லல, இந்த ஃபார்முலா என் ஃபார்முலான்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, நான் யார் யார் என்னென்ன சொன்னாலும் சார், எனக்கு எதெல்லாம் சூட் ஆகுதோ அதை எடுத்து நான் ஃபாலோ பண்ணுவேன். அதான் கான்டெக்ஸ்ட். லெட் அஸ் ஃபாலோ த வின்னர்ஸ். வெற்றி பெற்றவர்களை பின்பற்றுவதில் நான் மன்னன். அதுவே ஒரு ஃபார்முலா தானே. அவங்க வந்து ஆமாம், அவங்க எப்படி வின் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்பேன். லெட் மீ லேர்ன் ஃப்ரம் த வின்னர். அண்ட் ஃபெயில்டு பீப்புளையும் நான் ஸ்டடி பண்ணுவேன். ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த ஃபெயிலியர்லாம் நான் பண்ணாமல் பார்த்துப்பேன். கூடுமானவரை வாழ்க்கையில் மற்றவர்கள் தோற்றதை பார்த்து அந்த தோற்கும் விதத்தை எல்லாம் தவிர்க்க பார்க்கிறேன். சில நேரங்களில் நானும் முட்டாள்தனமாக தோற்கின்றேன். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் தோற்கும் போதும் அதில் என்ன விஷயத்தை நான் தோற்றேன் என்று கண்டுபிடித்து அடுத்த வெற்றிக்கு வழிகோலுகிறேன். Sir, if your actions inspire other people to learn more, dream more and do more, then you are a leader. அந்த மாதிரி தான் நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். நான் லீடராகவே விரும்பவில்லை. நான் எங்களை பொறுத்தவரையும் நீங்கள் லீடர் தான். வழிபோக்கு. நீங்கள் வந்து ஒரு நான் என் கொள்கைக்காக, என்னுடைய குறிக்கோளுக்காக ஒரு திசையிலே நடக்கின்றேன். உங்களுக்கும் அப்படி ஒரு குறிக்கோள் இருக்குமேயானால் என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். எனக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எப்படி சார் இருக்கிறது? எனக்கு எதிர்பார்ப்புகள் இருந்தால் எனக்கு ஏமாற்றம் வரும். அந்த ஏமாற்றத்தினால் என் மனம் கஷ்டப்படும். நான் 69 வயதிலே மற்றவர்களிடம் எதிர்பார்த்து என் மனம் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. அதனால் இப்போது உங்களை மாதிரி நான் என்ன கற்றுருக்கேன்னா, நோ சொல்ல கற்றுக்கிறேன். 45 காலம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதற்காக எஸ் எஸ் என்று சொல்லி நான் ஒரு எம்பையரை கிரியேட் செய்தேன். ஆனால் அந்த எஸ் தான் என்னுடைய எம்பையரையே இப்பொழுது ஏதோடு பண்ணுகிறது. என்னுடைய எஞ்சிய நாட்கள் இன்னும் 30 வருடங்கள். நான் வந்து மேக்சிமம் இன்னும் ஒரு 9000 டின்னர் தான் சாப்பிட முடியும். அதனால் என்னுடைய குடும்பத்தினரோடு அந்த டின்னரை சாப்பிட விரும்புகிறேன். என்னுடைய பேர குழந்தைகளோடு விளையாட விரும்புகிறேன். என்னுடைய மனைவியோடு மாலை நேரங்களை செலவழிக்க விரும்புகிறேன். இப்போ ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட வர விஷயத்தில் 3 விஷயத்துக்கு நான் எஸ் சொன்னா தான், என் மனசு சொன்னாதான் அந்த விஷயத்தை ஒத்துக்கிறேன். முதல்ல இப்போ நீங்கள் என்ன ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா, உங்கள் டைமுக்கு உங்களுக்கு எஸ் சொன்னோன்னா 6 மாதம் கழித்து நான் பண்ணது சரிதானா என்று கேட்கும்போது நான் எஸ் சொல்ல வேண்டும். இது என்னுடைய எஞ்சிய நாட்களுக்கு உதவுகிறதா என்று சிந்திக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் கூட பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு கேள்வி கேட்டேன் என் மனசை. இந்த பாட்காஸ்ட்டை நான் இன்னும் 6 மாதம் கழித்து பார்த்தா என்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதிக்கு இந்த நேரத்தை செலவிட்டேனே, அது சரிதானா என்ற கேள்விக்கு நான் சரி என்று சொல்லும் பதில் இருந்தால்தான் இதுக்கு ஒத்துக்கணும். அதான் ஃபஸ்ட்டு. ஆமாம். 2வது கேள்வி, இதை என்னை தவிர வேறு யாராவது செய்ய முடியுமானால் அவர்களிடம் தள்ளிவிடு, ஏன் நான் செய்ய வேண்டும்? டெலிகேஷன். ஆமாம். 3வது, நீங்கள் என்னை கேட்டீங்கல்ல இன்னைக்கு வாங்க ஈவினிங் பாட்காஸ்ட்டுக்குன்னு, அப்பொழுது நான் சொல்லும்போது என்னுடைய மார்பு விரிகிறதா என்று பார்த்தேன். என் மார்பு விரிந்தது. எஸ் குமாரவேல் அப்படின்னு சொன்னேன். மார்பு விரிந்த காரணத்தினால் நான் ஒத்துக்கொண்டேன். இந்த 3 காரணங்களில் ஏதாவது ஒன்று இல்லை என்றாலும் நோ சொல்வேன். ஆகையினால் பிற்காலத்திலே நான் எதற்காக நோ சொன்னால் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். நோ சொல்றது ரொம்ப
ஒரு முக்கியமான ஒரு என்னை பொறுத்தவரை எனக்கு மிகவும் கடினமான விஷயம். நீங்கள் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸை வந்து நீங்கள் நடத்தி ஏர்செல்லாக இருக்கலாம் நீங்கள் வந்து எல்லாம் இது பண்ணியிருக்கீங்க. அப்போல்லாம் வந்து நிறைய எஸ் சொல்லியிருக்கீங்களா, நோ சொல்லியிருக்கீங்களா? ஒரு டஃப்பான சார், என்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவதற்காக நோ சொல்ல வேண்டிய இடத்திலெல்லாம் எஸ் சொன்னவன் நான். நோ என்ற வார்த்தையே என் அகராதியில் இல்லை 45 வருடம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அடுத்த 30 ஆண்டுகள் எதை கேட்டாலும் நோ சொல்ல கற்றுக்கிறேன். இந்த 3 கேள்விகளுக்கு பதில் எஸ் இல்லை என்றால் நான் நோ சொல்லுவேன். அதாவது நீங்கள் முதல்ல சொல்கிறீங்க வந்து 6 மாதம் கழித்து அதை திங்க் பண்ணால் ஆமாம், இது வந்து அது வந்து நோ சொல்லணுமா எஸ் சொல்லணுமா அந்த 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 காரியத்துக்கு இல்லை நோ சொல்லி இருக்கலாமோ என்று தோன்றக்கூடாது. உன்னால் மட்டுமே செய்கின்ற காரியங்களுக்கு எஸ் சொல். இப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த விஸ்டம் ஒரு காலத்தில் நாலேஜாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அது வந்து வயசாக ஆக நாலேஜ் இஸ் கன்வெர்டட் இன்டு விஸ்டம். விஸ்டம் கம்ஸ் டு பீப்புள் only after they become old, so that they have not used the wisdom to win in their life. அதான் விஸ்டம்னா எந்த நேரத்தில் எந்த நாலேஜை எவ்வளோ யூஸ் பண்ணணுன்றதா சார்? என்ன நான் யோசித்து பார்க்கிறேன். அடுத்த கலந்துரையாடலிலே அதை பற்றி பேசுவோம். ஓகே சார். நீங்கள் வந்தது முதல் நான் எப்படி யோசிக்கின்றேன், நான் எப்படி எஸ் சொல்ல விரும்புகிறேன், நோ சொல்ல விரும்புகிறேன், ஹெல்த்தை பற்றி பேசுறீங்க, வெல்த்தை பற்றி பேசுறீங்க. நீங்க உங்க ஹெல்த்தை பற்றி பேசுனீங்க. நீங்க இப்போ வெல்த் பில்டிங்க்கு அடுத்த 5 ஆண்டு கால திட்டம் என்ன வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? எப்படி போக விரும்புகிறீர்கள்? அதற்கான வழிமுறைகளை சொல்லுங்களேன். நீங்கள் சொன்னது அந்த முக்கியமானது வந்து உங்களுக்கு வந்து சலூன்ஸ் தட் யூஸ் ஏஐ வில் டேக் அவே த பிஸ்னஸ் ஃப்ரம் சலூன்ஸ் தட் இஸ் நாட் யூஸிங் ஏஐ. இதுதான் வந்து ஃபியூச்சராக நான் பார்க்குறது. அதை பார்க்கறதுனால எவ்வளோக்கு எவ்வளவு என்னுடைய சலூன் ஆப்ரேஷன்ஸில் இன்னமும் அந்த ஹேர் கட் பண்ணுறது ஃபைனலாக வந்து எங்கள் ஆளுங்க தான் பண்ணுவாங்களா இருந்தாலும் நிறைய விஷயத்தில் ஏஐ யூஸ் ஆகும். எந்தெந்த இடத்துலலாம் ஏஐ கொண்டு வரதுன்றது தான் ஒன் ஆஃப் தி மெயின் ஃபியூச்சராக நான் பார்க்குறேன். நான் இப்போ வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஏஐ எனேபிள்டு சலூன் ஆக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அடுத்த குறிக்கோள். ஏஐ வந்து உங்கள் சலூனில் ஏற்கனவே வந்தாச்சு. நான் ஜனவரி 4ஆம் தேதி பாம்பேயில் கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே எனக்கு இங்கே ஒரு ஸ்கின்ல கட்டு, மூக்குக்கு கீழே ஒரு கட்டு. அது ஆடும்போது அதுக்காக மீசை வளர்த்து, அதுக்கப்புறமா இந்த ஏஐல கேட்கும்போது நீ மீசையை வச்சுது என்ன இப்போ ஷேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால தான் இந்த மீசை வச்ச கெட்டப். ஆக்சுவலாக இது இன்னும் சூப்பராக இருக்குது சார். நீங்கள் ஆண் அதனால எதை பார்த்தாலும் ஒரு சேஞ்சுன்றீங்க, ஒரு சேஞ்சாக ஒரு சேஞ்சுக்குன்னு வச்சுக்கிங்க. ஸோ ஏஐ வந்து நீங்கள் ஹேர் சலூனில் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஆனால் உங்கள் வர கஸ்டமரை நீங்கள் ஏஐல காமிச்சு வாட் ஹேர் ஸ்டைல் வில் சூட் தம், வாட் முஸ்டாஷ் வில் சூட் தம், வாட் கட்டிங் வில் சூட் தம், வாட் இஸ் த லுக் தே வாண்ட், எல்லாத்தையும் நீங்கள் ஒரு 15 செகண்டில் டிசைட் பண்ணிடலாம். அதான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பர்சனலைஸ்டு கேட்குறாங்க. ஒருத்தவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதில் என்ன தவறு? ஆமாம், அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு தானே நீங்கள் சலூன் இருக்கீங்க. அதுக்கு ஏஐ ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அது வந்து உங்கள் கஸ்டமருக்கு சார். நீங்கள் முதலாளின்றதுல உங்கள் ஆப்ஜெக்டிவ் என்ன? என்னுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து ஒன்று வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின் ஆக்கணும் சார். இல்லை, அந்த ஆப்ஜெக்டிவை சொன்ன உடனே அடுத்த கேள்வி கீ ரிசல்ட்ஸ் என்ன? பேசிக்கலி we are going to discuss about OKR. ஓகே, இந்த OKR எப்படி வந்ததுன்னா கூகுள் கம்பெனி OKRல தான் நடக்குது. இப்போ உங்கள் கம்பெனியை கூகுள் அளவுக்கு ஆக்கணும்னு வச்சுக்கிங்க. இந்தியா முழுக்க போகணும், உலகத்து முழுக்க போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா உங்களுடைய OKR என்ன? என்னோட OKR வந்து ஒன்று வந்து நம்பர் ஆஃப் சலூன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஆப்ஜெக்டிவ். ஆமாம், இல்லை உங்கள் ஆப்ஜெக்டிவ் என்ன அதை டிஃபைன் பண்ணிவிட்டு உங்கள் கீ ரிசல்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஈச் சலூன் வந்து இவ்வளவு ரூபா 10 lakhs rupees மாதம் அந்த பிஸ்னஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக வந்து 2 lakh rupees ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும். அது வந்து ஒரு 10 to 12 பேருக்கு வேலை கொடுக்கணும். மீதி எல்லாம் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஒரு 1000 கஸ்டமர் வரணும் மாதம். அவங்க வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் சார் என்னுடைய மெட்ரிக்ஸ். அப்போதான் நம்ம பார்த்துக்கிருக்காங்கல்ல பார்வையாளர்கள், அவங்க உங்கள் பிஸ்னஸ் பிளான்னால என்ன பெனிஃபிட் அடைவாங்க, அவங்களுக்கு பார்வையாளர்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்ம பார்வையாளர்களுக்கு எல்லாருக்கும் சார் சிவசங்கர் மாதிரி ஆகணும்னு ஆசை இல்லை, CKK மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. ஏன்னா நான் பணத்தை சம்பாதிப்பதன் மூலியமாக புத்திசாலி என்று ப்ரூவ் பண்ணல. முட்டாள் கூட பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் புத்திசாலி தான் பணத்தை பத்திரமாக வச்சுருக்க முடியும். ஆனால் நீங்கள் பணத்தை பத்திரமாக வச்சுருக்கீங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி அவங்களுக்கு பிஸ்னஸ் பிளான் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள்.
அவங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா அந்த ஐடியாவை வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணணும். நம்ம மட்டுமே பண்ணணும்னா அது ஒரு ஸ்டேஜில் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி அதை விற்கணும். ஓகே, அது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு உலகம் ஃபுல்லாக நீடு இருந்ததுன்னா அந்த எல்லா நீடும் நம்ம வந்து போய் ஃபில்லப் பண்ணணும். ஃபில்லப் பண்ணுறதுக்கு நம்மளால் மட்டுமே எல்லாம் பண்ணணும்னா அது முடியாது. அதுக்கான நம்ம டீம் போடணும். அந்த டீம் தான் அந்த ஃப்ரான்ச்சைஸ் நெட்வொர்க். இந்த தமிழில் சொல்லுவாங்களே ஊரை கூட்டி தேரை இழுன்னு, அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், எல்லாரும் சேர்ந்து தேரை எடுக்கலான்றீங்க. ஆமாம், அது வந்து நிறைய மைக்ரோ ஆண்டர்ப்ரனர்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஒருத்தவங்களும் அந்த இடத்துக்கு அவங்க தான் ஓனர்ஷிப், அதோட வந்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த விதிமுறைகள், அந்த ஃப்ரேம் ஒர்க்கு 1 2 3ன்னு SOP போட்டுட்டு ஸ்டெப் போட்டுட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணால் போதும். இங்கே நாங்கள் என்ன சென்னை முதல் சலூன் பண்ணும்போது இப்போ இந்தியா முழுக்க இருக்கவங்க சார் ஒரு சலூன் வைக்கணும்னா உங்களை கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுப்பேன்றீங்க. அவங்களுக்கு சலூன் பிஸ்னஸை பற்றி தெரிய வேணாம், தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா நமக்கு ப்ராப்ளம். நமக்கு என்ன, எனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு ப்ராப்ளம் சார். அதாவது நீங்கள் ஏதாவது வந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணும் ஒரு பிஸ்னஸை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு விற்கக்கூடாது. நீங்கள் விஷயம் தெரியாதவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்களுக்கே வந்து சலூன் எப்படி ரன் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கறத வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படி இல்லை சிகேகே, நீங்கள் இன்னும் பழமை காலத்திலேயே இருக்கிறீர்கள். புதுமையான சலூன் நான் நினைப்பது என்னென்னா அது ஒரு காஃபி ஷாப்பா, கேக் ஷாப்பா, அது ஒரு வெல்னஸ் சென்டரா, அதில் ஒரு சலூன். நேரமின்மை என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, இப்போ இதுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 8 மணி நேரம் உறங்குகிறார்கள், 8 மணி நேரம் வேலை செய்கிறார்கள், மீதி 8 மணி நேரம் இந்த லஞ்ச் சாப்பிட்றது, டின்னர் சாப்பிட்றது, ஷாப்பிங் போகிறது எல்லாம் பண்ணுறாங்க. டைட்டாக இருக்குது. அதால் இனிமேல் கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 3-4 வேலையை ஒன்றா செய்கிற மாதிரி வந்துடும். இப்போ உதாரணமாக உங்ககிட்ட வர ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, காலுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணு, ஓகே, எனக்கு வந்து ஹேர் கட் பண்ணு, அந்த நேரத்தில் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் பார்த்துக்கிறேன், ஓகே, அப்படியே அந்த சேரில் ஒரு மசாஜ் சேராக போட்டுரு, அப்படியே ரோபாட் எனக்கு மசாஜ் பண்ணிட்டோம். 3-4 வேலையும் ஒன்றா செய்யக்கூடிய ஐட்டங்களாக தான் இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா நேரமின்மை காரணமாக இப்போ யாருக்குமே நேரம் இல்லை. ஒரு காலத்தில் எல்லாருக்கும் நிறைய டைம் இருந்தது, பணம் இல்லாமல் இருந்தது. டைம் பாஸ்ன்னுவாங்க. ஆமாம், அந்த வார்த்தையை நான் வந்து ஒரு 10 வருஷமாக எங்கேயுமே கேட்கல. இந்த இன்டர்நெட் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம், யூடியூப், இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் இந்த டைம் பாஸ்ன்ற வார்த்தையே இல்லை. யாரைப்பாரு ஸ்க்ரீன்லேயே பிஸியாக இருக்காங்க. தே பிகம் அடிக்டட். ஸ்க்ரீனேஜர்ஸ். அவங்க வந்து சின்ன ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, மிடில் ஸ்க்ரீன் பார்க்குறாங்க, இல்லை பெரிய ஸ்க்ரீன் பார்க்குறாங்க. பெரிய ஸ்க்ரீன் பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் போச்சு. எல்லாம் சின்ன ஸ்க்ரீனை தான் பெரிய ஸ்க்ரீன்லேயே பார்க்க விரும்புகிறாங்க. ஓகே, ஆகையினால நீங்கள் வந்து இதை ரீடிசைன் பண்ணுங்க, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை கொடுங்க. ஆமாம், அதுதான் சார் ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். அந்த 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 ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காஃபி ஷாப்பு, ஒரு ஃபிட்னஸ் சென்டரு, அவங்களுக்கு தேவையான எல்லா பியூட்டி இது ப்ராடக்ட் வாங்குறது, ரீட்டெயிலிங்கு எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வேலை முடிச்சுட்டு போயிடணும். அதுதான் அந்த நேச்சுரல்ஸ் நெக்ஸ்ட். அது இல்லாமல் உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வேறு, they become an educated customers and well informed customers. எல்லாமே டாக்டர் கிட்ட போகும்போது இன்ஃபார்ம்டு கஸ்டமராக தான் போகிறாங்க. அதனால் இந்த பியூட்டி வரும்போதே அவங்களுக்கு அவங்களோட நாலேஜ் லெவல் அதிகமாக இருக்குது. அதை தாண்டி நம்ம வந்து கொடுக்கணும், அதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் ஏன்னா எல்லாருக்கும் நாலேஜ் இன்றைக்கி டெமோக்ரட்டைஸ் ஆகிடுச்சு. ஸோ வி வாண்ட் டு, அதனால் அதை தாண்டி அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும். சர்வீஸ் பிஸ்னஸ்ஸு, ப்ராடக்ட் பிஸ்னஸை தாண்டி இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிஸ்னஸில் எதை நீங்கள் சொல்கிற மாதிரி சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்துட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து இன்னும் மோர் அண்ட் மோர் அவங்க வந்து பேட்டர்னைஸ் பண்ணுவாங்கன்றது தான் உங்களுக்கு அடுத்த. ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். உங்களுக்கு 20,000 ரூபாயில் ஒரு கார்டு வாங்கிக்கிங்க, அதுவும் 2,000 ரூபா கொடுத்தா போதும், நீங்கள் மாதம் கொடுக்கலாம், ஓகே, அப்புறம் 30% டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. ஆக்சுவலாக அது என்ன ஸ்கீம் சார்? அதில் எவ்வளோ ரூபாவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது வந்து எனக்கு கஸ்டமர் ஃபஸ்ட்டுன்றது அந்த கார்டோட இது சார். அது வந்து கஸ்டமருக்கு இன்றைக்கி வந்து 2 எதிர்பார்க்குறாங்க. ஒன்று வந்து அவங்களுக்கு நல்ல குவாலிட்டி சர்வீஸ் இருக்கணும், இன்னொன்று இந்தியன் கஸ்டமரு, வேர்ல்டு கஸ்டமரே நல்ல வேல்யூ சீக்கிங் கஸ்டமர். அவங்களுக்கு எப்பயுமே அவங்க கொடுக்குற பணத்துக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ வருதான்னு சொல்லி பார்ப்பாங்க. அது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறது தான் இந்த இது. எங்களுடைய பிஸ்னஸோடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன். ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரியும் ஏர்லைன் பிஸ்னஸ் மாதிரியும் சலூன் பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா 40% தான் ஆப்ரேட் பண்ணுது. ஸோ யூ ஹேவ் அ பெரிஷபிள் இன்வென்ட்ரி ஆஃப் 60%. எஸ், அதை எப்படி இந்த பெரிஷபிள் இன்வென்ட்ரியை விற்க பார்க்குறீங்க. அதனால் என்ன ரெண்ட் எப்படி இருந்தாலும் நான் கொடுத்தாகணும், சேலரி கொடுத்தாகணும்.
அதை தாண்டி வந்து பிஸ்னஸை வந்து எப்படி இந்த 40-60 ஆக்கிறது அப்படின்னும் போது இன்னும் மோர் கஸ்டமர் உள்ளே வர வைக்கணும், வர கஸ்டமரை இன்னும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். அதுக்கான முயற்சி தான் இந்த கஸ்டமர் ஃபஸ்ட்டு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு கஸ்டமரை நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வைக்க விரும்புகிறீங்களா, அவங்களுக்கு வேல்யூ ப்ரொபோசிஷன் கொடுக்குறீங்களா? அவங்கள வேல்யூ ப்ரொபோஷன் அதிகமாக கொடுத்து அவங்கள ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறோம். அந்த வேல்யூ ப்ரொபோசிஷனை எப்படி கொடுக்குறீங்க? ஒரு அனுபவமாக கொடுக்குறீங்களா, இல்லை அவங்களுடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா? இல்லை சார், அனுபவமாக கொடுக்கும்போது தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பேசிக் நீட்ஸை ஃபில்லப் பண்ணும்போது அது பேசிக் சலூன் ஆகிடும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் அவங்கள அனுபவமாக ஆக்க அவங்க வந்து தே ஆர் வில்லிங் டு ஸ்பெண்ட் மோர். ஸோ நீங்கள் அனுபவங்களை விற்க விரும்புகிறீர்கள் குறைந்த விலையில். ஸோ இந்த வாடிக்கையாளர்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வராங்கன்னா அதை எக்ஸீட் பண்ண விரும்புகிறீங்க. ஆமாம் சார், குட் ஐடியா. இந்த சலூனுக்கு அடுத்தபடியாக இந்த ஐஓ இன்ஃப்ளூயன்ஸில் நீங்கள் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களா? ஆமாம் சார். அதில் என்ன புதுசாக கொண்டு வரீங்க? இது வந்து அந்த ஃப்ளைவீல் எஃபெக்ட்னு அந்த கான்செப்ட் தான் சார் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது சலூன் மட்டும் என்னுடைய மெயின் பிஸ்னஸாக இருந்தாலும் நான் எப்படி சொல்லுவேன், நான் ஒரு தோசை வியாபாரி. நான் வந்து மசால் தோசை போடுவேன், பொடி தோசை போடுவேன், முட்டை தோசை போடுவேன், கறி தோசை போடுவேன். எல்லாமே சலூனை சுற்றி இருக்கிற அட்ஜசன்ட் ஏரியாவில் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவேன். அப்போ ஆப்ரேட் பண்ணும்போது என்னுடைய நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸும் பிராண்ட் பவரும் அது வந்து அடுத்த லெவலுக்கும் டிரான்ஸ்லேட் ஆகுன்றதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரி ரிஃப்ளெக்ஸாலஜி, பிரைடல் பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் மென்னுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் சலூனு, லிட்டில் நேச்சுரல்ஸ்னு சில்ட்ரனுக்காக, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஹோம் நேச்சுரல்ஸ் அட் ஹோம் சர்வீஸ் கொடுக்கறது, அப்புறம் பேஜ் 3ன்னு லக்ஸரி சலூனு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சலூனை சுற்றி பண்ணுறோம். அதோடைய ஒன் ஆஃப் தி என்னுடைய பொண்ணு தமயந்தியோட முயற்சி தான் இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் கேர் பிராண்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து கஸ்டமர் வந்து வாங்கும் போது ஒரு ஃபேஷியல் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய நீடாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து லாரியல் மாதிரி கம்பெனிகள் வெள்ளா அந்த மாதிரிலாம் வந்து ஹேர் கேரில் அவங்க ரொம்ப பாப்புலராக இருக்கிறாங்க. வேறு ஸ்கின் கேர் வந்து இந்தியாவில் ரொம்ப பெரிய ஒரு வேக்குவமாக இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது. இல்லையா சார், இந்தியாவிலையும் ஜப்பனீஸ் பிராண்ட்ஸ் இருக்குது, கொரியன் பிராண்ட்ஸ் இருக்குது. இருக்குது. பட் இன்னும் வந்து அது வந்து அந்த அளவுக்கு ஒரு லாரியல் மாதிரியோ ஒரு வெள்ளா அந்த ஒரு 3-4 பிராண்டு, அந்த யூரோப்பியன் பிராண்ட் வந்து இங்கே ஹேர் கேரை ஒரு மாதிரி டாமினேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்கின் கேரில் இன்னும் ஃப்ராக்மெண்டடாக தான் இருக்குது. அதில் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கின் கேர் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பெட்ஸுக்கு எப்போ சலூன் கொண்டு வரீங்க? எனக்கு பெட்ஸுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். பெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, பெட்ஸ் சலூனில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பெட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெட் சலூன்லேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரே காரணத்தினால நீங்கள் அந்த பெட் சலூன் பிஸ்னஸ் போல. ஆமாம். ஸோ பார்வையாளர்கள் பெட் சலூனை பற்றி திங்க் பண்ணலாம். ஆமாம், அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். எங்கள் அண்ணா வேறு பண்ணுறாரு, அது வந்து நல்லா போகுது, நிறைய நீடு இருக்குது. இப்போ நான் சலூனுக்கு எனக்கு வேறு ஷேவிங்க்கு போனால் கூட சரி, ஒரு ஷேவ் பண்ண உடனே ஏதாவது ஒரு ஸ்கின் பிம்பிள் வந்துடுது, ஸ்கின்ல அப்ரெசிவ்னஸ் வந்துடுது, ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துடுறதுனால நான் சலூனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ போவது இருக்கிறதோ அதை தடுக்க பார்க்குறேன். அதை எப்படி குறைக்கலாம், மினிமைஸ் பண்ணுறது எப்படி? உங்களுக்கு ஹைஜீன் அண்டு உங்களுக்கு வந்து கிளென்லினஸ், ஹைஜீன் அண்ட் எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டு மக்கள் இன்றைக்கி வந்து மோர் தென் ஹேர் கட் வரத்துக்கு மேலே அவங்க சலூன் க்ளீனாக இருக்கா அப்படின்றது ரொம்ப பேசிக் எதிர்பார்ப்பாயிடுச்சு. ஒரு காலத்தில் அது வந்து லக்ஸரியாக இருந்தது. உங்களுக்கு ஒரு சலூன் கடையெல்லாம் பார்த்தாவே அழுக்காக இருக்கும், உங்களுக்கு வந்து டவலில் இருந்து எல்லாம் வந்து இருக்கும். இன்றைக்கி அப்படியெல்லாம் எல்லாமே அதான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். எல்லா சலூனும் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாதம் ஒரு முறை வந்து டீப் க்ளீனிங் பண்ணணும். அப்புறம் யூஸ் பண்ணுற எல்லா ஹைஜீன் ப்ராடக்ட்ஸும் வந்து ஹை குவாலிட்டி ஹைஜீன் ப்ராடக்ட்ஸு, ஸ்டெரிலைசேஷனு, ஒரு கஸ்டமரை டச் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க வந்து அந்த சலூனில் இருக்கிற மிஷினு பேசாத விஷயங்களை பற்றிலாம் இவ்வளோ அழகாக சொன்னீங்களே. சலூனில் வேலை செய்கிறவங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ஏதாவது ஒரு சலூனுக்கு உங்களதில் 800 சலூன் வச்சுருக்கீங்கல்ல, ஒரு சலூனில் யாராவது எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்குறது. நீங்கள் இங்கிருந்து டெவலப் பண்ணுங்க. ஓகே, அது இல்லாமல் உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு டெஸ்ட் எடுத்து பாருங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்து ஒரு 80-90% எம்ப்ளாயிஸ் கூட சரி பேசிக் டெஸ்ட்டு பாஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்க. என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும் சார் எம்ப்ளாயிஸ்க்கு? அது ஏஏ கேளுங்க. ஓகே, சீப் டெஸ்ட்டு. ஆமாம், ஒரு வைட்டமின் டி பாருங்கள், 200 ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணும். மெக்னீஷியம் டெஸ்ட் எடுங்க, பண்ணும். இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பாருங்கள். இந்த ஹெர்பிசி, ஹெப்படைட்டிஸ் எல்லாம் தொட்டாலே வந்துடும். ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இது மாதிரி நிறைய தொற்று நோய்கள் இருக்கு. ஒரு காலத்தில் வந்து அந்த பார்வையாளர்களை பயமுறுத்த விரும்பவில்லை, ஆனால் சலூனுக்கு செல்லும் போது
ஏதேனும் வியாதிகளை வாங்கி கொண்டு வராதீர்கள். ஓகே, நீங்கள் ஏஐ கேட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் என்ன ஃபேஷியல் கிளீன்சர் யூஸ் பண்ணுறீங்க, பல பலன் இருக்கு. அதுவும் வந்து நீங்கள் இந்த சிஷைடோ ஃபேஸ் கிளீன்சர் தான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே வந்து நெக்ஸ்ட் ஃபேஸோட சீரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் சேரும்போது வந்து சிஷைடோடைய ஒரு ஃபேஸ் வாஷ்னால இவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க முடியும்னு அதை யூஸ் பண்ண போகிறேன் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அது வந்து ரொம்ப சிஷோடா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சார். கடையில் வாங்கினீங்கன்னா 1200 அந்த சிஷோடாவை என் சப்ளிமெண்ட்ஸ் வாங்கும்போது ஃப்ரீயாக கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 20,000 சப்ளிமெண்ட் வாங்கினா ஒரு சிஷாடோ ஃப்ரீ 1200 அது மாதிரி கொடுத்து என்ன ஒரு சிஷாடோ வாங்கினா சார் 1 ml யூஸ் பண்ணால் போதும். அது ஒரு 4-5 மாதத்துக்கு வரும். இப்போ இந்த ஹெல்த்து இந்த பியூட்டின்னு சொல்லும் போதே நிறையா வந்து இன்னர் பியூட்டி தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒரு ஃபேஷியல் நம்ம இன்னும் இன்னர் பியூட்டி இல்லாமல் அவுட்டர் பியூட்டி வில் நாட் வித்ஸ்டாண்ட். அவுட்டர் பியூட்டி வில் பி தேர். எப்படி சப்ளிமெண்ட்ஸ் எப்படி வந்து இந்த பியூட்டியோடைய சேரும் சார்? சப்ளிமெண்ட்டு சார் ஒமேகா 3 சாப்பிடாம உங்களுக்கு உடம்பே இருக்காது. ஒமேகா கிளைசின் சாப்பிடாம உங்களுக்கு குளுட்டத்தயான் கிடைக்காது. ஒரு பியூட்டி சலூனில் என்னென்ன மாதிரி சப்ளிமெண்ட்டை நம்ம வந்து ஒமேகா 3, கிளைசின், வைட்டமின் டி, MK7. MK7 என்ன சார்? MK7ன்றது அதாவது நீங்கள் இப்போ இது சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கிங்க, வைட்டமின் டி, அது வந்து கால்சியத்தை கொண்டு போய் ஆர்டரிஸில் டெபாசிட் பண்ணிட்டோம். ஆனால் நமக்கு கால்சியத்தை வந்து போனில் தான் டெபாசிட் பண்ணணும். அதுக்கு இந்த MK7 தேவை, கே வைட்டமின். இந்த பியூட்டி கம்மிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஹேர் கம்மிஸ், ஸ்கின் கம்மிஸ். கம்மிஸ்ன்றது மிட்டாய் சார். அதில் இந்த இன்க்ரீடியண்ட்டை போட்டு மிட்டாயாக சாப்பிடுன்னு கொடுக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இல்லைன்னா கம்மிஸ் சாப்பிட்லாம். ஆனால் அந்த கம்மிஸில் லாட் ஆஃப் சுகர் வில் பி தேர். ஸோ சுகர் ஃப்ரீ கம்மிஸ் இருந்தால் அதை சாப்பிடுங்க. இந்த பியூட்டி சலூனு கூட இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஓடிசி மாதிரி ஒரு மெடிக்கல் ஷாப். ஓடிசி இல்லை, எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது. அது என்னென்ன சார் எசென்ஷியல்? அது எசென்ஷியல் சப்ளிமெண்ட்ஸ்னால் ஒரு 17 சப்ளிமெண்ட் இருக்குது. ஆமாம், பட் நீங்கள் முக்கியமாக அட்லீஸ்ட் ஒமேகா 3 சாப்பிடுங்க. ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் இஷ்யூ இருந்ததுன்னா CoQ10 சாப்பிடுங்க. ஸ்டாட்டின் சாப்பிட்டீங்கன்னா ஸ்டாட்டின் வில் டிப்ளேட்ஸ் உபிகுனால். ஸோ உபிகுனால் சாப்பிடுங்க. வைட்டமின் டி டெஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கேளுங்க. ஓகே. இல்லை, நான் எனக்கு சலூனில் வரவங்களுக்கு நான் ஒமேகா 3 இப்போ சலூனில் வரவங்களுக்கு சார் நான் வந்து ஐஓவில் சொல்லி ஒரு IO 100 டெஸ்ட் எடுங்க. ஓகே, உங்கள் சலூனில் வரவங்களுக்கு மட்டும் அந்த டெஸ்ட் எடுத்துட்டு சப்ளிமெண்ட் வாங்கும்போது அந்த ஒரு 20,000 சப்ளிமெண்ட் வாங்குறாங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, அந்த IO 100 டெஸ்ட் 10,000 அதை கழிச்சிக்கலாம். ஓகே. ஸோ தட் வித்தவுட் டெஸ்டிங் சார் nobody can understand what exact supplements you want. Testing is very important. After test, treatment is very important. And how to treat doctor is important. How to treat doctor na? How to treat you அப்படின்றதுக்கு ஒரு டாக்டர் மருத்துவ ஆலோசனை. There is no substitute for doctors. Yes, yes. இந்த ஏஐ எல்லாம் என்ன சொன்னாலும் ஏஐ சொல்கிறதுலையும் தப்பு வரும். அதனால நீங்கள் டாக்டரை கேட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இப்போ ஃபேமிலி டாக்டர்ன்ற கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு சார். There is no substitute for doctor. AI will help you to understand and the doctor will help you to decide what is good. But the test is more important than anything. If you don't test, you won't know what exactly you need. ஆமாம், இப்போ டாக்டர் போனாவே டெஸ்ட் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றது வந்து சார் ஒரு பில்டிங்கை என்ஜினியரிங் ட்ராயிங் இல்லாமல் கட்டுற மாதிரி. ஒன்று ஓவர்லோட் பண்ணுவீங்க, இல்லைன்னா அண்டர்லோட் பண்ணுவீங்க. ரெண்டுமே நாட் குட் ஃபார் யூ. அந்த காலத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி டாக்டர்னு இருந்தபோது அவர் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் வச்சு அவரால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி அதனால தான் வந்து டெஸ்ட் எடுத்ததுனால அந்த டெஸ்ட்டை வச்சு அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் ஹவ் தி மார்க்கெட் இஸ் கோயிங். இப்போ வந்து எந்தெந்த இடத்துல நான் வந்து ஒரு சலூனில் வந்து நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ஸ், நியூட்ராசூட்டிக்கல்ஸ்னு ஒரு பெரிய கான்செப்ட் பேசுகிறாங்க, சப்ளிமெண்ட்டுன்னு பேசுகிறாங்க. இதை எப்படி நான் வந்து இன்டகிரேட் பண்ணுறது? நீங்கள் ஃபஸ்ட்டு கஸ்டமரை டெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள். டெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் இருந்து யூ ரெக்கமெண்ட் த சப்ளிமெண்ட்ஸ் விச் இஸ் குட் ஃபார் தட் ஸ்கின். இப்போ நான் ஏஐயில் வந்து இந்த சில ஸ்கின் அனலைசர் அதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அதை வந்து சொல்லுமா சார் என்ன வேணும்? உங்கள் ஸ்கின்னை வந்து ஒரு 8 படம் எடுத்து அந்த படத்தை பார்த்து உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ ஒரு புது கேட்டகரி வரும். நியூ கேட்டகரி ஃபார் 2026 இஸ் மெடிக்கல் சலூன். மெட்ஸ்பா நோ மெட் சலூன். ஏன்னா இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப் இருக்குல்ல, ஆமாம், அதுக்கு உங்களால் எஃபெக்டிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா ஓகே யூ நீட் எ மெடிக்கல் கன்சல்டேஷன்.
தென் ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னா யூ நீட் ஏ டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட். ஸோ நீங்கள் வந்து ஒரு குவாலிஃபைடு மெடிக்கல் டாக்டரை போட்டு பண்ணி கொடுங்க. அது வர எல்லா சலூனுக்கு வரவங்களும் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தே கேன் கண்டினியூ. ஓகே, அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுங்க. இன்சென்டிவ்னா டு ட்ரீட் தெம்செல்வ்ஸ் ஹெல்த்தி. ஏன்னா இப்போ இன்சென்டிவ் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த அமேசானு இன்டர்நெட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் இல்லாமல் எதுவும் வாங்க மாட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு கன்ஃபார்ம்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இந்தியாவே அப்படிதான் பண்ண முடியாது. இந்தியாவே அப்படிதான் சார் இருக்கு. இல்லை சார், எல்லாரும் we are competing to put our hand in his pocket and jacket and take the money. So there is nothing wrong. So அவங்களுக்கு you have to come out with ideas to exceed their expectations. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டாக்டரும் சலூனும் அந்த உங்களுக்கு வந்து the med salon will become very popular from 2026 to 2030. ஸோ அந்த பிளர் ஆகிறது ஆல்ரெடி பார்க்குறோம். ஸ்கின் கிளினிக்கும் உங்களுக்கு வந்து சலூனும் அந்த அப்கிரேட் ஆகிறது. நிறைய பேர் எஸ்பெஷலி ஸ்கின் பேஸ்டு சர்வீசஸ்லாம் வந்து கிளினிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அந்த ட்ரெண்ட் இஸ் ஆல்சோ வெரி விசிபிள். நீங்கள் அதில் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் அவுட்கம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டு தான் கேட்குறாங்க. இந்த சர்வீஸ் எடுத்தோன்னா இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் சொன்னீங்களே சார், அதுக்கே ஐஓவில் வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் அவுட்கம் பேஸ்டு ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அதை டெலிவரி பண்ணிவிட்டு பணம் வாங்கிக்கணும். வா, ஏன்னா இப்போ டிப்பிக்கல் லாயர்கிட்டயோ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் கொடுக்குறீங்க, ஆனால் அவுட்கம் வரலன்னு வச்சுக்கிங்க, பேட் லக்குன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. சப்போஸ் இஃப் வி கிவ் குட் லக், ஓகே, சொல்வதை செய்வோம் செய்வதை சொல்வோம். ஸோ உங்களுக்கு 15 கிலோ வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பணம் கொடுங்கன்னு சொன்னால் அது ஓகே இல்லை. எல்லாரும் உடனே லைனில் நிற்பாங்க. அப்படி நினைக்கிறோம் அவங்க, அதுக்கே லைனில் நிற்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். எல்லாம் ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா 2026 அவுட்கம் பேஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வில் பிகம் பாப்புலர். உங்களுக்கு என்ன வேணும், அவுட்கம் பேஸ்ட் பியூட்டிலே அதே தான். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்போம். அதுக்குரிய காசு இது. ஓகே, அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் பணம் கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தட் இஸ் த ஃபியூச்சர். ஓகே, உங்கள் 60 வயசு ஆனீங்க இல்லை? ஆமாம் சார். உங்கள் மைண்டில் 60 வயசுக்கு மேலே என்ன மாதிரியான விஷயங்களை யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, 60 வயசுக்கு மேலே எனக்கு வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சேலஞ்சு வரும், என்ன மாதிரியான ப்ரிகாஷன் ஸ்டெப் எடுக்கணும், வாட் ஆர் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்? அவங்களுக்கு சார் மெயின் இஷ்யூ ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டின்னா நிற்க திறமை. நீங்கள் டெய்லி ஒத்த காலில் நின்று பழகுங்க, 30 செகண்ட். அந்த ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னா, இஃப் யூ லூஸ் த ஸ்டெபிலிட்டி யூ வில் லூஸ் த மொபிலிட்டியை லூஸ் பண்ணிங்கன்னா எண்டூரன்ஸ் போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. இல்லை, நிறைய பேர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பாத்ரூமில் தடுக்கி விழுந்துடுறாங்க. பாத்ரூம்ன்றதே ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ். விழுந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏதாவது ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாக்கா சரியாயிடுவீங்க. ஆனால் அப்படி சரியானதுக்கப்புறம் 3 வருஷம் தான் உயிரோடு இருப்பீங்க. தட் இஸ் வாட் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன் உங்களுக்கு அந்த மென்டலாக இது இல்லை, அது எதுன்னு கண்டுபிடிக்கல இன்னும் சயின்டிஸ்ட். ஓகே, ஆவரேஜ் இஸ் 3 years they are alive. ஸோ வி ஷுட், அதில் விழாமல் இருக்கிறது முக்கியம். அடுத்தது யூ வில் கெட் ஏ கன்சர்ன் அபவுட் யுவர் வைட்டாலிட்டி. அந்த வைட்டாலிட்டிக்கு ப்ரீத்திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் கோல்டு வாட்டர் பாத் இம்பார்ட்டன்ட். சவுனா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 21 minutes ஹீட் ஷாக் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் போய் அடுத்தது நீங்கள் கீகல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆண்கள் நிறைய பேர் கீகல் எக்ஸசைஸ் பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க, ஆம்பளைங்களுக்கும். அதுக்கு இப்போ ஒரு மிஷினே வந்துடுச்சு. போய் ஒரு 1/2 hour அந்த மிஷினில் உட்காந்திங்கன்னா அது 5000 times கீகல் எக்ஸசைஸ் உங்களுக்கு பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர், ஃபேமிலி டாக்டர் பாருங்கள், நிறைய ட்ரக்ஸை இப்போ ரீபர்பஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 mg டெனடாஃபில், அது வந்து உங்கள் ஆர்டரிஸ் ஹெல்த்துக்காக ஒன்லி டாக்டர் கேன் ரெக்கமெண்ட். நீங்களாக வாங்கி சாப்பிடாதீங்க, உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், டெஸ்ட்டை காமிங்க. ரீபர்பஸ் பண்ணுற ட்ரக்ஸ் நிறைய வருது, அதை யூஸ் பண்ணுங்க. ரீபர்பஸ்னா உங்களுடைய ஒரு ட்ரக், ஒரு உதாரணமாக டெனடாஃபில் வந்து செக்ஷுவல் ஹெல்த்துக்காக கண்டுபிடிச்சாங்க சார். அதனுடைய டோஸ் வந்து 20 mg. பட் 5 mg டெனடாஃபில் வந்து உங்கள் ஆர்டரிஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அஃப்கோர்ஸ் உங்கள் வைட்டாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். பட் டாக்டரை கேட்டு அவர் ப்ரெஸ்கிரைப் பண்ணால் சாப்பிடுங்க. வைட்டாலிட்டினா வாட் இஸ் வைட்டாலிட்டி சார்? இட்ஸ் அ வேஸ்குலர் ஹெல்த். நீங்களே வைட்டாலிட்டியை பற்றி கேட்டிங்கன்னா வாசகர்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்களா? இப்போ 95 வரையும் நம்ம வந்து நல்ல வைட்டாலிட்டியோ ஹெல்த்தாக இருக்கணும். ஆமாம், ஜப்பனீஸ் மென் எல்லாம் 90 years 95 yearsலேயே வைட்டாலிட்டியோடு இருக்காங்க.
ஓ வாவ். The age doesn't matter for vitality. You keep your mind young so that you can do everything what you wanted to do when you are young, but you could not do for want of time. இப்போ you have an advantage of time also. இப்போ உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும்னா ரிலேஷன்ஷிப். மென்டல் ஹெல்த் இல்லை சார், நீங்கள் ரொம்ப நாள் வாழணும்னு உங்களுடைய சிங்கிள் ஃபேக்டர் விச் டிட்டர்மைன்ஸ் யுவர் லாஞ்சிவிட்டி இஸ் மென்டல் ஹெல்த். ஹவு மச் ஃப்ரெண்ட்ஷிப், how much relationship, good relationships you have with people. நீங்கள் 5 hours every week you need to spend with your friends without discussing about your business. But unfortunately நீங்கள் தண்ணி போடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூப்பிடுறீங்கல்ல, அது கன்க்ளூடட் இல்லை. நம்ம ஆல்கஹாலுக்குன்னு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு, சாப்பாட்டுக்குன்னு வர ஃப்ரெண்ட்ஸ் வேறு. இது எதுவுமே இல்லாமல் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு 5 மணி நேரம் உலக நீதிகள் எல்லாம் பேசி சந்தோஷமான விஷயங்களை பேசக்கூடிய நட்புகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் 95 வயசு வரைக்கும் வாழறதுக்கு 75% பாசிபிள். ஸோ குட் ரிலேஷன்ஷிப் அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சொல்கிறது ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஹெல்த். ஆமாம், நான் உங்களையும் பார்த்துருக்கேன், இன்னும் நிறைய பேர் பார்த்துருக்கேன். டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்பு, டிஃப்ரெண்ட்டு இன்கம் குரூப்பு, டிஃப்ரெண்ட்டு ஜெண்டர், எல்லாரோடையும் ஒரு சீம்லெஸ்ஸாக பழக முடியுது. அது எப்படி உங்களால்? நிறைய பேர் வந்து அவங்களுடைய வேவ் லென்த்து, அவங்களோட இது இருக்கவங்களோட மட்டும்தான் பழகுவாங்க அவங்க. இல்லை, ஐ ப்ராக்டிஸ் செல்ஃபிஷ்னஸ். ஐ டூ வாட் இஸ் குட் ஃபார் மீ. வாட் இஸ் ராங் இன் சம்திங் வாட் ஐ டூ வாட் இஸ் குட் ஃபார் மீ. எனக்கு நல்லது இளைஞர்களோடு பேசுவது, முதியவர்களோடு பேசுவது, பலதரப்பட்ட மக்களை சந்திப்பது, அவர்களோடு மனமுன்றி உதவாடுவது எல்லாம் எனக்கு பிடிச்ச விஷயம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம். அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து யூ ஆல்சோ ரெக்கமெண்ட் அதர் பீப்புள் ஆல்சோ டு டூ இட். ஏன்னா இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். இது ஹார்வர்ட் ஸ்டடியே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் உங்கள் பேர குழந்தைகளையும் உங்கள் மனைவியையும் உங்களுடைய நண்பர்களையும் கட்டிப்பிடியுங்கள். தட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ டு லிவ் லாங்கர். அதான் உங்களுக்கு அந்த அந்த ஹக்கிங் ஹெல்ப்ஸ் யூ. கட்டிப்பிடி வைத்தியானே சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை ஃபாரினில் வந்து ஹக் பண்ணுறதுக்குன்னே காசு கொடுத்து ஹக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் ஹக்கர்ஸ். ஓ, ஹக் பண்ண உடனே உங்களுக்கு வருது. நீங்கள் உங்கள் பேர குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்தீங்கன்னா சார் உங்களுக்கு டோபமைன் கிடைக்குது. ஓ வா. 2வது முத்தத்தில் செரட்டோனின் கிடைக்குது. 3வது முத்தத்தில் உங்களுக்கு ஆக்சிடாக்சின் கிடைக்குது. இதெல்லாம் என்ன இது சார்? சயின்ஸ். இல்லை, இந்த செரட்டோனின், ஆக்சிடாக்சின் எல்லாம் இதெல்லாம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இட் ஹெல்ப்ஸ் யூ டு லிவ் லாங்கர், ஹாப்பியர். இது என்டார்ஃபின் மாதிரி. ஆமாம். ஸோ உங்களுக்கு நம்ம ஹாப்பினஸ் கொடுக்குது. அதனால் வந்து உங்களுக்கு நம்ம வந்து லிவ் லாங்கருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சார், இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீப்பை பற்றி பேசணும். அந்த ஸ்லீப்பை பற்றி பேசணும், ப்ரீத்திங்கை பற்றி பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசணும். ஓகே, மசில் எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும்னு பேசணும். வாக்கிங்கும் முக்கியமானது. நீங்கள் வாக் பண்ணும்போது முடியுமானா 1 நிமிஷம் உங்களை புலியோ சிங்கமோ தடுத்துற மாதிரி ஓடுங்க. 1 நிமிஷம் ஓடினா போதும், உங்கள் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் VO2 மேக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். சவுனாவை பற்றி பேசணும். அப்புறம் ரெட் லைட் தெரப்பி 10 நிமிஷத்துக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ். ரெட் லைட் தெரப்பின்னா என்ன சார்? அந்த ரெட் லைட் முன்னால் 10 நிமிஷம் உட்காதுங்க. கண்ணுக்கு மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் போட்டுக்குங்க. அதனால் என்ன ரிசல்ட், என்ன எஃபெக்ட்? நல்ல, அதாவது ஏகப்பட்ட ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரெட் லைட் தெரப்பி இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்லீப்பு, ஸ்கின்னு, ஓகே, ஹேரு, அண்ட் ஃபார் மெட்டபாலிக் ஹெல்த்து, அண்ட் இட் இஸ் ஆன்டி ஏஜிங். இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ரெட் லைட் தெரப்பி எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு 2030 ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போதும், அங்கன்னா ரெட் லைட் போட்டு வச்சுருப்பாங்க வெயிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு கண்ணாடியை போட்டு 10 நிமிஷம் உட்காந்து ரெட் லைட் தெரப்பி எடுத்துக்கிட்டு போகலாம். நாங்களும் ஒரு ஃபேஷியல் முடிச்ச அப்புறம் எல்லாருக்கும் ஒரு ரெட் லைட்டு தெரப்பி கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய எஃபெக்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகிடும்ல சார்? ஆமாம். இது வந்து வீட்டிலே பண்ணுறதா இல்லைன்னா வந்து வீட்டில் பண்ணலாம், ஆஃபீஸில் பண்ணலாம், ஸ்பாவில் பண்ணலாம், ஹெல்த் சென்டரில் பண்ணலாம். இப்போது 2027 மெட்டபாலிக் சென்டர்ஸ்னு உருவாகும். வா. ஏன்னா உங்கள் மெட்டபாலிசம் இஸ் அ சிங்கிள் டிசைடிங் ஃபேக்டர் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஓகே, அந்த மெட்டபாலிக் சென்டரில் மசில் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓடலாம், ரெட் லைட் பண்ணிக்கலாம், டெக்ஸா பண்ணிக்கலாம், VO2 மேக்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஓகே டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த GLP-1, GIP, குளுக்ககான், இதுக்கெல்லாம் வந்து பெப்டைட்ஸ் வருது. அதுக்கு வந்து சிலதுக்கெல்லாம் பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு மார்ச்சோட.
ஓஹோ. அதனால் ஒரு 1500 ரூபா செலவுலேயே நீங்கள் மாதத்தில் உங்கள் உடம்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பெப்டைட்ஸ் அவ்வளவு. ஆமாம், பெப்டைட்ஸ் வந்து வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்தியாவுக்கும் அது வந்துடும். அதனால் மாதத்தில் ஒரு மெம்பர்ஷிப்பு 1500லேருந்து 10,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த கொடுக்குற பணத்துக்கு மசில் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம், ஃபேஷியல் பண்ணிக்கலாம், ரெட் லைட் பண்ணிக்கலாம், சவுனா பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த குளூட்டத்தையான் அந்த நிறைய பேர் இப்போ ஸ்கின் கிளினிக்லலாம் அந்த வேரியஸ் வைட்டமின் சி எல்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி பண்ணுறாங்க. அது இட்ஸ் குட். ஆனால் அண்டர் டாக்டர் டைரக்ஷன் தான் பண்ணணும். எதை பண்ணாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் வந்து 7 கோடி ப்ளஸ் மக்கள் இருக்காங்க சார். அவங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? இந்த தமிழ்நாட்டு மக்கள் 7 கோடி பேரையுமே முன்னுக்கு வர்றதுக்கு சிவசங்கர் உதவினால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கடவுள் ஒருத்தரை கொடுத்துருக்காங்க. அதை அம்மான்னு சொல்கிறோம், மனைவின்னு சொல்கிறோம், அக்கான்னு சொல்கிறோம், தங்கச்சின்னு சொல்கிறோம். இதனால் ஒரு 1 லட்சம் பெண்களுக்கு இலவசமாக 10 லட்சம் ரூபாய்க்கு ஆன காசு, ஆனால் ஃப்ரீ. இப்போ வெளிநாட்டில் படிச்சிங்கன்னா 10 லட்சம் ஆகும். அதை ஒரு பயோ ஹேக்கிங் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழில் இலவசமாக கொடுப்போம். அந்த யூனிவர்சிட்டியில் அப்ரூவல் பண்ணி சர்டிஃபிகேட்டோட 10 லட்சம் ரூபாய் கோர்ஸை இலவசமாக 1 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க போதும். பயோ ஹேக்கிங்னா அவங்க என்ன அதில் கற்றுக்குவாங்க சார்? எல்லாமே, அதாவது உங்கள் தலையில இருந்து கால் வரைக்கும் உங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு அதில் உமன்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சில்ட்ரன் ஹெல்த்துக்கு கொடுக்குறோம். சில்ட்ரன் ஒபிசிட்டி இப்போ இருக்கு, அந்த சில்ட்ரன் ஒபிசிட்டியை சரி பண்ணணும். உமன்ஸுக்கு மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே ப்ராப்ளமா இருக்கு. அதை எப்படி சரி பண்றது? மென்ஸ் ஹெல்த் எப்படி பண்றது? அதுக்கான உணவு வகைகளை எப்படி சமைச்சு அவங்களுக்கு விற்கிறது? என்ன சார், நான் ஒரு உணவு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ ஒரு உணவு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், கொத்து பரோட்டா, புரோட்டீன் கொத்து பரோட்டா. இந்த புரோட்டீனுக்காக புரோட்டீன் ட்ரிங்கை குடிக்கிறதுக்கு பதிலாக கொத்து பரோட்டா பண்றாங்க இல்ல, அதிலே ஃபுல் வீட்டில் கொத்து பரோட்டா எப்படி வே புரோட்டீனை போட்டு, ஓகே, சிக்கன் டெண்டர் ஆயினை போட்டு, லெஸ் ஃபேட்டை போட்டு, ஆலிவ் ஆயில்ல பண்ணி ஒரு முறை கொத்து பரோட்டா சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, புரோட்டீன் கொத்து பரோட்டா 30 நாள் சாப்பிட்டாலே உங்க உடம்பு இம்ப்ரூவ் ஆயிடும். டேஸ்ட்டுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். ஆமா, இதுக்கும் இருக்கும். ஆனா இந்த கொத்து பரோட்டாவை நான் பண்ணா சென்னையில மட்டும்தான் என்னால விற்க முடியும். ஆனா இந்த 1 லட்சம் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஷெஃப் தீனா கிட்டேயோ ஜூனியர் குப்பண்ணாவிலையோ சொல்லி இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கொத்து பரோட்டா பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டோம்னா, இந்த 1 லட்சம் பெண்கள் ஒரு 100 பண்ணாங்கன்னா ஒரு 1 கோடி மக்கள் கொத்து பரோட்டா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் வருமானம் கிடைக்கும், மக்களும் இம்ப்ரூவ் ஆவாங்க. அதனால இந்த கோர்ஸை நல்லா டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 2-4 வாரத்தில் சரி பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணியிருக்கு. பயோ ஹேக்கிங் ஃபார் உமன். பயோ ஹேக்கிங் ஃபார் உமன் வித் சர்டிஃபிகேட். அவங்க வந்து so that அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம். இப்படி திங்க் பண்ணுங்களேன், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் 1 லட்சம் பேர் தே கேன் பிகம் சோலோபர்னர்ஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா சம்பாதிக்கட்டுமே. என்ன சார், விமனுக்கு 2 பவர் தான் சார். ஒன்று எஜுகேஷன், செகண்ட் த எபிலிட்டி டு ஏர்ன் மணி. அப்சல்யூட்லி. நானே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீ இந்தியா தான் என்னுடைய கம்பெனியோட ஸ்லோகன். எல்லா விமனும் இந்த பணம் சம்பாதிக்கணும். அவங்க கிட்ட பணம் போயிடுச்சுன்னா அவங்க வந்து பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. அவங்க பவர்ஃபுல் ஆகிடுச்சுன்னா வீடு பவர்ஃபுல் ஆகிடும், நாடும் பவர்ஃபுல் ஆகிடும். அதனால தான் நான் வந்து அந்த விமன் ஆண்டர்பிரனர் கிரியேஷன் தான் நேச்சுரல்ஸோடைய மெயின் இதாகவே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் பல நாடுகளை பாருங்க, அமெரிக்கா, லண்டன், யூரோப், அவங்கெல்லாம் வளமாக இருப்பதற்கு ஒரு காரணமே என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட். உமனுக்கு சுதந்திரம் கொடுத்தார்கள், மரியாதை கொடுத்தார்கள், பணம் பண்ணும் திறமையினை கற்றுக் கொடுத்தார்கள், அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். நாமளும் இந்தியாவில் பெண்களுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும், பணம் பண்ணும் வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும், அறிவுகளை கொடுக்க வேண்டும், அவர்கள் ஆசைப்படுவதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்க. இந்த பயோ ஹேக்கர்ஸ் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு மட்டும் பண்றதில்ல, அவங்க வந்து சோலோ நாட்டுக்கே பண்ணுவாங்க. அதுதான், அதாவது பயோ ஹேக்கிங் அப்படின்னா அவங்களுடைய பயாலஜியை, ஒவ்வொருடைய பயாலஜியும் அவர்களுக்கு நன்மையாக ஹேக் பண்ண கற்றுக் கொடுத்துடும். அந்த கோர்ஸ் வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஆமாம். ஸோ எல்லாருக்கும் அந்த கோர்ஸ் எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர்ஸ், எங்களுடைய இவங்களே வந்து நிறைய எல்லாருக்கும் பயோ ஹேக்கிங் பார்ட்னர்ஸ். எவ்வளோ நாள் வரும் சார் அந்த கோர்ஸ்? இன்னும் 4 வீக்ஸில் 6 மாதம் கோர்ஸ். ஓகே, அவங்க படிப்பாங்க, ப்ராக்டிக்கலும் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு என்னெல்லாம் அதில் படிக்க சரியாக வரலையோ அதை ஏஐ மூலியமாக ட்ரைனிங் கொடுத்துடுவோம். ஏஐ வில் கைட் தம்.
முழுக்க முழுக்க தமிழில். ஓ, இது அதை படித்து முடித்த உடனே அவங்க இந்த புரோட்டீன் கொத்து பதாட்டாவை வீட்டில் பண்ணுவாங்க. பண்ணி வேறு யாருக்கெல்லாம் வேணுமோ கொடுப்பாங்க. அதில் போத் வெஜிடேரியன் வெர்ஷன், நான் வெஜிடேரியன் வெர்ஷன். ஓவா. இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி பண்ணுறதுன்னு டெஸ்டிங்காக ஜூனியர் குப்பண்ணா சிஇஓ பாலச்சந்தருக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். பாலச்சந்தர் தான். பாலச்சந்தர் அவர் அடுத்த வாரம் சாம்பிள் அனுப்புகிறார். ஜூனியர் குப்பண்ணா வந்து ஹோட்டலில் விற்கும். பயோ ஹேக்கர்ஸ் வீட்டில் பண்ணி மற்றவங்களுக்கு விற்பாங்க. அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி. ஸ்விக்கி டொமேட்டோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ ஹெல்த் ஆஃப் தி விமன் அண்ட் வெல்த் ஆஃப் தி விமனை இன்க்ரீஸ் பண்ணுறது 1,00,000 விமனுக்கு. இது வந்து ஆன்லைனில் வருமா சார், ஆஃப்லைனாக வருமா? ஆன்லைன்லேயும் வரும், ஆஃப்லைன்லேயும் வரும். ப்ளஸ் சார் நாம் உருவாக்குறோம், அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஃபார்முலா, அதாவது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து they can leverage it. இன்னொன்று முக்கியமாக சொல்லணும், இந்த 60 வயசுக்கு மேலே நீங்கள் கண்ணை நல்லா பார்த்துக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கண்ணில் கேட்ராக்ட் இருந்தால் ரொம்ப நாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் வெயிட் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரமாக கேட்ராக்டை சரி பண்ணிக்க முடியுமோ அதை பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுக்கு டிமென்ஷியா வரக்கூடாது, மறதி வரக்கூடாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மூணாவது, டென்டல் கிளீனிங் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கேலிங்கிறாங்கல்ல, கம் டிசீஸ் எல்லாம், அதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு முன்னால் இந்த டென்டல் ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஹார்ட் டிசீஸ் ஆக்சுவலி we can predict from eyes health and dental health and also by vascular health. இது மூணுமே இண்டிகேஷன் ஆஃப் ஹார்ட் ஹெல்த். ஸோ இது வரைக்கும் வாசகர்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் நேயர்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். அவருடைய வந்து 69 வயசு அவருக்கு. அவர் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு வந்து ஒரு 45 இதில் ஒரு சாதாரண மக்களும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்டை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சாதாரண சப்ஜெக்டை சில பேர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஒரு சில பேரால் தான் காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்டை சிம்பிளிஃபை பண்ணி பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரி வந்து பேச முடியும். அந்த மாதிரியான இந்த ஒரு ஹெல்த்து, வெல்த்து, அதுக்கப்புறம் லாஞ்சிவிட்டி, இதெல்லாம் வந்து நம்ம கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பயோ ஹேக்கிங், நம்ம நிறைய விஷயங்கள் இதை வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஹைடெக்காக வந்து சொல்கிறது. ஏஐயே இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஏன் அது முக்கியம், எப்படி அதை பண்ண முடியும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். இது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இதோடைய அடுத்த கண்டினியூஷனும் உங்களுக்கு வந்து நிறைய வாரம் நான் மட்டும் இல்லை, நிறையா பேரோடைய சார் வந்து பேசுவாங்க. அது பேசும்போது நீங்கள் கேட்குறது மட்டும் கிடையாது, கேட்குறத யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் தான் அந்த நாலேஜுக்கே வந்து மரியாதை. அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய ஹெல்த்தையும் உங்களுடைய ஃபேமிலி ஹெல்த்தையும் வெல்த்தையும் நீங்கள் ஹாப்பினஸையும் இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்ற வந்து நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.